ரிஷியும் மாறனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஏதோ என் பெரியப்பா மறைக்கிறாருன்னு தோணுது. ஆமா, அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட, ஞாபகம் இருக்கா? உங்க பெரியப்பா ஏன் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ரிஷி எதுவும் சொல்லவில்லை. அவன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஆமாம் என்ற தலையசைப்புடன். சட்டென்று ஏதோ தோன்ற, டே மச்சான், உனக்கு இதை பத்தி ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன். நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த கொஸ்டினை கேட்டியா? ரிஷி சத்தமாக சிரித்தான். கண்டிப்பா. டேய், நீ என்ன நினைக்கிற? எனக்கு இன்னும் சில டீடைல்ஸ் தேவைப்படுது. அது கிடைச்ச பிறகு நானே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. உங்க பெரியப்பா ரூம்ல ஏதாவது அவருடைய பாஸ்ட் பத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும். இட் மேபி ஏதாவது போட்டோ ஆர் டைரி, அப்படி எதுவுமே இல்லாம இருக்காது. அப்படியே ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லு, அதை கொண்டு வா. அப்படி ஏதாவது. சட்டென எழுந்து நின்று விட்டான் மாறன். மச்சான், இப்பதாண்டா எனக்கு தோணுது. சஞ்சனாவை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு என் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓஹோ, நான் இப்போ இல்ல, காலேஜ் படிக்கிறப்ப என்னுடைய பெரியப்பா ரூம்ல ஒரு போட்டோ ஒன்னு பார்த்தேன். ஒரு லேடி போட்டோ தான். அவங்க யாருன்னு நான் அப்ப அவர்கிட்ட கேட்கல. நான் பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு அதை கையில வாங்கிட்டாரு. நானும் பெருசா கொஸ்டின் பண்ணல. பட் இப்ப பார்த்தா அந்த ஃபேஸ் சஞ்சனாவோட ஃபேஸ் மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபேஸ்ல இருந்த கலை, அவங்களுடைய அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே எனக்கு மனசுல ஆழ பதிஞ்சிருச்சு. ஒருவேளை அவங்களுக்கும் சஞ்சனா சுரேஷ் பெரியப்பாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? எனக்கும் தெரியல. பட் ரிஷி நிறுத்தினான். ஓகே, எனிஹவ், அகைன் தேங்க்யூ. மாறன் அவனை முறைத்தான். ஓகே ஓகே, எனிஹவ், அவன் என் உயிர். அது சரி, அந்த உயிரை நீ கஷ்டப்படுத்தாம இருந்தா சரிதான். நீ பேசாம இருந்ததுதான் அவளை அதிகம் கஷ்டப்படுத்தின விஷயம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரிஷி இப்போது முறைத்தான். என்ன, உண்மையை சொன்னா கோவம் வருதா? போடா, போய் பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்க. நீ கூட உன் சிஸ்டரை ஒழுங்கா பாத்துக்க. ரிஷி எழுந்து விட்டான். முதலில் அதை சரியாக கவனிக்காத மாறன் பின்னர் தான் சுதாரித்து, வாட் யூ மீன் என்று அதிர்ச்சியாக கேட்க, ரிஷி சிரித்துக் கொண்டே வெளியேறிவிட்டான். மாறன் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து அந்த அறை கதவை வந்து திறந்து பார்க்க ரிஷி போய்விட்டிருந்தான். இவன் என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கான்? இப்ப என்ன சொல்லிட்டு போனா? என் சிஸ்டரா? அப்படின்னா சஞ்சனா என் சிஸ்டரா? எப்படி? குழப்பத்துடனே தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அங்கே ஒருவனை தலைகீழாக தொங்கவிட்டு ரத்தம் வரும் வரை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ரத்தம் கீழே சொட்டி கொண்டிருந்தது. அவன் அலறல் சத்தம் அந்த அறையையும் தாண்டி வெளியே எதிரொலித்தது. அவன்தான் சஞ்சனாவை கடத்திய அந்த தலைவன். ஐயோ விட்டுருங்க, என்னையே இப்படி சித்திரவதை பண்றீங்க? இதுக்கு என்ன கொன்னு போட்டிருக்கலாமே. அவன் கத்திக் கொண்டிருந்தான். காரணம், அவனை அடித்து அடித்து அவன் மீது உப்பு தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அவன் வலியும் எரிச்சலும் தாளாமல் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த அறையினுள் அழுத்தமான ஒரு காலடி சத்தம் கேட்டது. அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். கருப்பு நிற உடை அணிந்த ஒருவன் வந்தான். அவன் கண்களை பார்க்க ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் கொலை வெறி அப்பட்டமாக தெரிந்தது. அவ்வளவு மினுமினுப்பு. இதையெல்லாம் அங்கே ஒருவன் அமர்ந்து கொண்டு அவனை அடிப்பதை பார்த்து கொண்டிருக்க சட்டனை எழுந்து அழைத்தான். வாங்க ரிஷி சார். புல் பிளாக்கில் உள்ளே வந்தான் ரிஷி. அவன் கண்களில் கொலை வெறி தாண்டவமாடியது. என்ன, ஏதாவது சொன்னானா என்று ரிஷி கேட்டபடியே அவன் அருகில் வர, அவன் ஷூ அணிந்த கால்கள் தான் ரத்தம் சொட்ட தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த தலைவனின் கண்களில் பட்டது. இல்ல பாஸ், அதுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்றான். அப்படியா? அப்படி என்னதான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான்? ரிஷி நக்கலாக கேட்டபடி அவன் எதிரில் இருந்த ரோலிங் சேரில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். இவன் கூட பேசினவன் நேர்ல பேசல, போன்ல தான் பேசிட்டு இருந்தான்னு சொன்னான். அந்த கால் நம்பர் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது எதுவுமே இங்க இருந்த கால்ஸ் இல்ல, எல்லாமே ஃபாரின் கால். அந்த பர்சன் யாருன்னு தெரியல. திரும்பி கான்டாக்ட் பண்ணலாம்னா அது சிக்னல் ஒவ்வொரு ஏரியாவா மாறி மாறி காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாமே சீஷோர் சைட் தான் இருக்கு. விச் மீன்ஸ் அது எல்லாமே ஓஷன், ஐலாண்ட் அந்த மாதிரி இடங்களை தான் காமிக்குது. அப்படியே கால் பண்ண ட்ரை பண்ணா நம்பர் நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப் அப்படிதான் வருது. ஓகே, இது இமீடியட்டா பண்ணுங்க. எனக்கு உடனடியாக அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும்.
என்று ரிஷி சொல்லிவிட்டு கிளம்பினான். பாஸ், இவனை என்ன பண்றது? உனக்கு நான் சொல்லணுமா என்ன? இவன்லாம் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போறதில்ல. இவனால நாட்டுக்கும் வீட்டுக்கும், ஏன் அவன் உயிருக்குமே கேடுதான். என்ன பண்ணணும்னு பார்த்து செஞ்சிரு. அவன் குரல் கேட்பவர்களுக்கு நடுநடுங்க வைக்கும் ஆழமான குரல் போல் இருந்தது. அங்கே தலையீடாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த அடியால் அலறி துடித்தான். ஐயோ சார், ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க இருக்கிற பக்கம் கூட தலை வைக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துல போய் பழச்சிக்கிறேன். என்னை விட்டுருங்க. அவன் கெஞ்சினான். ஆனால் ரிஷி அதையெல்லாம் காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. மீண்டும் தன் கூலர்ஸை எடுத்து கண்களில் மாட்டிக்கொண்டு அவன் பாட்டிற்கு வெளியே நடந்து காரில் ஏற அவனுடைய செல் அழைத்தது. தாத்தா தான் அழைத்திருந்தார். அதை பார்த்ததும் ஒரு கணம் மகிழ்ந்தாலும் உடனே மனம் சுருங்கிவிட்டது. அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவன் தாத்தாவிடம் நேரடியாக பேசுவதில்லை. ஹலோ, சொல்லுங்க தாத்தா. ஓஹோ, இப்படி ஒரு தாத்தா இருக்கான்னு உனக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கா? ஆச்சரியம்தான். எங்க போனவன் எங்களை எல்லாம் மறந்துட்டியான்னு நினைச்சேன். ரிஷிக்கு இப்படி பேசுவதெல்லாம் பிடிக்கவில்லை. தாத்தா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. டே, நீ யார்கிட்ட பேசுறன்னு கொஞ்சமாவது மைண்ட்ல வச்சுக்க. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாத. எல்லாம் வயசுல அப்படிதான் தோணும். வயசு போன பிறகுதான் நல்லது கெட்டது பார்க்க தோணும். தாத்தா, இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது சரி, நீ ஏதோ புது மார்க்கமா இருக்கான்னு புரியுது. மேற்கொண்டு நானும் எதுவும் பேச விரும்பல. சரி, சட்டுன்னு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா. அப்படி வரலனா இந்த தாத்தாவை அத்தோட மறந்துரு. தாத்தா போனை கட் செய்து விட்டார். ஷிட், ஏன் இப்படி பண்றாங்க? கொஞ்ச நாள் தள்ளி இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சா விட மாட்டாங்க போல இருக்கு. ஆனா சஞ்சனாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். யாராவது ஒரு வார்த்தை அவளை நோகடிக்கிற மாதிரி பேசட்டும். இந்த ரிஷியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். என்ன விஷயமா இருக்கும்? பல்வேறு யோசனைகளுடன் காரை ஸ்டார்ட் செய்தான் ரிஷி. அன்று மாலை ரிஷி தாத்தா வீட்டிற்கு வர சொன்னதால் சஞ்சனாவை அழைத்து கொண்டு செல்ல அவளுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தான். சஞ்சனா அப்போது ஒரு முக்கியமான டிசைனிங் ஒர்க்கில் இருந்தாள். அதை குறித்து அவளுக்கு கீழிருக்கும் அவளுடைய கொலீக்ஸிடம் விவாதித்துக் கொண்டிருந்தாள். அப்போது ரிஷியிடமிருந்து போன் கால் வந்தது. வேலை இருந்ததால் அவளுடைய போனை சைலண்டில் போட்டிருக்க ரிஷி அழைத்தது அவளுக்கு தெரியவில்லை. என்ன இவ, எதுக்கு போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? எத்தனை தடவை போன் பண்றது? ஷிட். ரிஷி மீண்டும் மீண்டும் அழைக்க அவள் எடுப்பதாக தெரியவில்லை. இங்கேயே நின்று கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது என்று தோன்ற வேகமாக உள்ளே சென்றான். ரிஷி உள்ளே வருவதை பார்த்த மாறன் அவனுக்கு எதிரில் வர அவன் முகத்தில் இருந்த கடுமையை கண்டுவிட்டான். என்ன கடுவன் பூனை இந்த பக்கம் வந்திருக்கு? அதுவும் ரீசெண்டா அடிக்கடி வரா மாதிரி தெரியுது. இன்னைக்கு மட்டுமே 2 டைம்ஸ் வந்துருச்சு போலயே. பட்டென அவன் தோளில் அடித்தான் ரிஷி. டே மச்சான், ஏன்டா இப்படி அடிச்ச? வா, வலிக்குது. உன்கிட்ட சஞ்சனா என்னதான் பாடுபடுறாளோ. பெட்டர் நீயே அதை அவகிட்ட கேட்டுக்க. இப்ப எங்க அவ? எத்தனை முறை தான் கால் பண்றது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. என்னதான் வெட்டி முறிச்சிட்டு இருக்கா? ஒரு முக்கியமான டிசைனிங் வேலை போயிட்டு இருக்கு. என்னதான் உன் வைஃபா இருந்தாலும் இப்ப இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி. கம்பெனி வேலையும் அவ தான் பார்க்கணும். நீ அவளுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கறதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே வர முடியுமா என்ன? அந்த ஆனியன் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நான் கேட்டது எதுக்கு ஃபோன் காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு. இத்தனை முறை திரும்ப திரும்ப பண்ணா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கும்னு அட்டன் பண்ணியாச்சு சொல்லியிருக்கணும்ல. டேய், அதே வெங்காயத்தை தான் நானும் உனக்கு சொல்றேன். சஞ்சனா காணாம போயிட்டாங்கிறத உன்கிட்ட சொல்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. டேய் போதும், நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். தாத்தா வேற வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவளை கூட்டிட்டு போக தான் நான் கால் பண்ணேன். அதெல்லாம் ஓகே தான்டா. அதுக்கு எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? வந்து கூட்டிட்டு போக வேண்டியது தானே. ரிஷி அவனை வெட்டவா குத்தவா என்ற ரேஞ்சுக்கு பார்த்தான். ஏய், இதுக்கு என்ன இப்படி மறைக்கிற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தேவையில்லாம எதுக்கு கால் பண்ற? வந்து கூட்டிட்டு போக தானே சொன்னேன். என்னமோ கொலை பண்ணா மாதிரி பாக்குற. அவனை இன்னும் முறைத்தபடி, அதுக்கு தான் வந்தேன். ஆனா என்ன பண்றது, ஒரு கொரில்லா வழியில நின்னுட்டு மொக்க போட்டுட்டு இருக்கு. அதுக்கு தான் வேலை வெட்டி இல்ல. எல்லாரும் அப்படியே இருக்காங்கன்னு நினைப்பு போல. மாறன் கடுப்புடன் ஏதோ சொல்ல வர அதற்குள் சஞ்சனா அந்த மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியே வந்தாள். தன் கொலீக்ஸிடம் அந்த டிசைன்ஸை எல்லாம் எக்ஸ்பிளைன் செய்து அதன்படி ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து விட்டு வெளியே வந்தாள்.
அவர்கள் அனைவரும் செய்யப்போவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதில் சில பகுதிகளை மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் வேலையாக கொடுத்தாள். அது சரியாக வர வேண்டுமென்றுதான் இவ்வளவு மெனக்கெட்டு அவள் செய்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் அதுவே அவளுக்கு மண்டை காய்வதைப் போல் ஆகிவிட்டது. தன்னவனை பார்க்க வேண்டும் என்று ஏனோ தோன்றிக்கொண்டே இருந்தது. அவள் இன்னும் போனை பார்க்கவே இல்லை. நாமளே சீக்கிரமா கிளம்பி அவர் ஆபீஸ்க்கு போய் ஒரு ஷாக் கொடுக்கலாமா என்று யோசனையுடன் வர, அங்கு கேட்டுக்கொண்டிருந்த பேச்சுக்குரலில் நிமிர்ந்து எதிரில் பார்த்தாள். மனதில் புது உற்சாகம் வருவதைப் போல் தோன்றியது அவளுக்கு. ரிஷி என்று அழைத்து வேகமாக அவன் அருகில் வந்தாள். அவ்வளவு நேரம் கடுப்பாக இருந்தவன் இப்போது தன்னை பார்த்ததும் மலர்ந்த மனைவியின் முகத்தை பார்த்து அவனுக்கு இருந்த கோபம் கொஞ்சம் மறைந்தது. ஆனாலும் அவன் முகத்தில் இருந்த கடுப்பை பார்த்தவள் அவனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது பிரச்சனையோ என்ற நோக்கில் வேகமாக வந்து, என்னாச்சு ரிஷி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க, எப்ப வந்தீங்க? மாறனையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டே கேட்டாள் ரிஷி. மாறனுக்கு லேசாக சிரிப்பு வந்துவிட்டது. ஆனாலும் அன்று ரிஷிக்கு கொஞ்சம் அதிக வேலைதான். எல்லாவற்றிற்கும் மேல் அதிதியை அங்கிருந்து கிளப்ப, அது வேற அவள் ஆர்கியூமெண்ட் செய்ய கடுப்பாகிதான் போனான். கண்டினியூவாக மீட்டிங் முடித்துவிட்டு வந்தவனுக்கு சஞ்சனா போன் கால் அட்டன் செய்யவில்லை என்று அது வேறு எரிச்சலை கிளப்ப, இங்கே இந்த மாறன் வேறு இப்படி போக விடாமல் பேசிக் கொண்டிருந்தது இன்னும் ஒருவித இறுக்கத்தை தான் அவனுக்கு உண்டு பண்ணியது. மாறன் ஏதோ சொல்ல வருவதற்குள் சஞ்சனா அதை கவனிக்காமல் கணவன் முகத்தில் இருந்த சோர்வு அவள் கருத்தில் பட்டது. அவனை அவள் இப்படி பார்த்ததில்லை. அதிக வேலையா என்று தோன்றியது. யாராவது அருகில் இருந்தால் அவனிடமிருந்து எப்போதும் ஒரு அடி விலகிதான் இருப்பாள். ரிஷி வேண்டுமென்றே அவளை சீண்டினால் கூட, ஐயோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எப்போதுமே அவளாக அவனிடம் நெருங்கி நின்றதே இல்லை. இப்போது அவன் முகத்தை பார்க்க அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவனிடம் நெருங்கி அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவன் தலையை கோதியபடி, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப வேலையா? சஞ்சனா அக்கறையாக கேட்க பேச்சிழந்து போனான் மாறன். அவனுக்கே அப்படி என்றால் ரிஷிக்கு? அவனுக்கும் அவ்வளவு நேரம் இருந்த கோபம், சோர்வு எல்லாம் அவளின் இந்த அக்கறையில் மறைந்து போனது. இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா? அவன் கன்னத்தை தன் ஒரு கையால் வருடிக்கொண்டு கேட்டாள். மாறனும் மனதில், அது சரி, இந்த இரும்பில் ஒரு இதயம் முளைத்தது அதிசயமென்றால் சஞ்சனா தன் நண்பன் மீது வைத்திருக்கும் அன்பையும் காதலையும் பார்க்க பிரமிப்பாக இருந்தது மாறனுக்கும். இருவருக்கும் மற்றவர் மீது அக்கறை, காதல் என்று எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இடையே வரும் பிரச்சனைக்கு அதிக பொசசிவ் ஒரு காரணம். அதைவிட அந்த காதலே காரணமாய் இருப்பதுதான் இன்னொரு பிரச்சனை. ரிஷியின் இதழ் ஒரு சிறு புன்னகையுடன் தன் மனைவியை பார்த்து கொண்டிருக்க, ஆஹா, பயபுள்ள ஆங்கிரி பேர்ட் மோட்ல இருந்து ரொமான்டிக் மூடு மாறுறதுக்குள்ள எண்டு கார்டு போடணும். மாறன் கொஞ்சம் சத்தமாக தொண்டையை சிறுமினான். அதில் தான் தன்னிலை அடைந்த சஞ்சனா சட்டென ரிஷியின் கன்னத்திலிருந்து அவளின் கைகளை எடுக்க பார்க்க, சும்மாவே ஆடுபவன் இப்போது காலில் சலங்கை வேறு கட்டிவிட்டால் எப்படி சும்மா இருப்பான்? சஞ்சனா அவள் கையை எடுக்க விடாமல் அவளின் கையை தன் கரங்களுக்குள் இறுக்கி பிடித்தபடி மாறனை பார்த்து முறைத்தான் ரிஷி. மாறன் அதை கண்டுகொள்ளாமல் சஞ்சனாவை பார்த்து, அது ஒண்ணுமில்ல சஞ்சனா, மிஸ்டர் ரிஷி அவர் வைஃபுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணாராம். அவங்க கால் அட்டன் பண்ணலன்னு உடனே கடுப்பாய் கிளம்பி வந்துட்டாரு. சஞ்சனா அப்படியா என்று ரிஷியின் முகத்தை பார்த்தாள். ஆனால் அந்த முகத்தில் என்ன இருந்தது என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சாரிங்க, நான் பார்க்கல, போன் சைலண்ட்ல இருந்தது, ஒரு வேலை இருந்துச்சு, அதான் சாரி. அவள் அவளின் கையை பிடித்துக் கொண்டு சாரி கேட்டாள். வர வர அவளை சாரி கேட்க வைப்பதற்காகவே அவளை வம்பிழுக்க வேண்டும் என்று தோன்றியது ரிஷிக்கு. காரணம், சாரி கேட்கிறேன் என்ற பெயரில்தான் அவளாக அவனிடம் நெருங்குகிறாள். ஓகே ஓகே, இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா? ஐயோ சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது இவர் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சா, அதான் சாரி. நீங்க இங்க இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அடே, இது என் ஆபீஸ்ரா, இங்க என்னதாண்டா நடக்குது? என்னமோ இவங்க பெட்ரூம்ல நான் வந்து நின்னுட்டு இருக்க மாதிரி பேசுறாங்களே. சார், என் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் உங்ககிட்ட என்னென்ன ஜாப் பண்ணணும்னு அசைன் பண்ணிட்டேன். டிசைனிங் ஒர்க் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் 1 வீக்ல இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவோம். வெல்டன் சஞ்சனா, அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ணலாம் இல்லையா? யா ஷூர் சார். ஓகே சஞ்சனா, யூ மே லீவ் நவ். இல்லனா உன் ஹஸ்பண்ட் உங்களை தூக்கிட்டு போக கூட தயங்க மாட்டாரு. அவனும் கிண்டலாக கூறினான். சஞ்சனா சிரித்தபடி, கொஞ்சம் இருங்க, என்னுடைய ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள். ரிஷியும் மாறனும் முறைத்து கொண்டு நின்றார்கள். டே, இது என்னுடைய ஆபீஸ், என்னமோ உங்க 2 பேர் பெட்ரூம்னு நினைப்பா உனக்கு?
எதுக்கு இங்க நின்னுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வேற நான் என்னமோ உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி லுக்கு வேற. ஆமாடா, உனக்கு சோலோவா இருக்குமேங்கிற பொறாமை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீ இப்படியே விஸ்வாமித்திரர் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்னு வை, கடைசி வரைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். எங்களை மாதிரி கப்பிள்ஸை பார்த்து ஸ்டமக் பர்ன் ஆகி அல்சர் வரதான் மிச்சம். எல்லாம் என் நேரம்டா. நீ எல்லாம் வந்து என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? நீ உண்மையாவே ரிஷியா மாறிடுவேன்னு பார்த்தா என்ன கலாய்க்கிற நிலையில நான் இருக்கேன். அதுக்கு அவன் ஏதோ சொல்ல வரும் முன்னே சஞ்சனா வெளியே வந்து விட்டாள். இருவரும் அமைதியாக நின்று விட்டனர். வாங்க போலாம். ஓகே சார், பாய். மாறனும் சரி என்று தலையசைத்தான். அப்போதுதான் அவனுக்கு காலையில் ரிஷி அவன் உன் சிஸ்டரா கூட இருப்பா என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. ச்சே, இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தான், அதை கேட்க மறண்டனே. தனக்குத்தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டான் மாறன். ரிஷியும் சஞ்சனாவும் லிப்டிற்குள் வரும் வரை ரிஷி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மௌனம்தான் சஞ்சனாவை உறுத்தி கொண்டிருந்தது. என்னாச்சுப்பா? why are you looking so dull? what happened? ஒன்னு பேசினா பேசிக்கிட்டே இருப்பா, இல்லனா அமைதியா இருந்து நம்மள சாகடிப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்காளா பாரு என்று ரிஷி நினைத்தபடி வர, அவளோ அவன் முகத்தை பார்த்து பார்த்து திரும்பிக் கொண்டாள். அதை பார்க்க ரிஷிக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக வந்தான். அதற்குள் லிப்டும் வந்து விட்டது. சஞ்சனாவின் கேபின் இருந்த தளம் 10வது மாடி. லிப்ட் ஓபன் ஆனதும் ரிஷியும் சஞ்சனாவும் உள்ளே நுழைந்து லிப்ட் மூடிக்கொள்ள, சஞ்சனா மீண்டும் ரிஷியிடம் ஏதோ கேட்க வர, அதற்குள் சட்டென அவளை அந்த லிப்டில் சாய்த்து அவளின் இதழை கவ்விக்கொண்டான் ரிஷி. ரிஷி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவள் அவனிடமிருந்து விலக பார்க்க அவன் விடவே இல்லை. அவன் இதழிலிருந்து தன் இதழை பிரிக்க முயன்றாள். அப்படியும் மூச்சு வாங்கியபடி வேகமாக அவன் இதழை மட்டும்தான் பிரிக்க முடிந்தது. என்னடி? ரிஷி தாபமாக கேட்க, அவளுக்கு அவன் முகத்தை பார்க்கவே வெட்கமாக இருந்தது. அவன் மீண்டும் அவளின் இதழை நெருங்கப் போக, சட்டென அவன் இதழில் தன் விரலை வைத்து தடுத்தாள். லிப்ட்ல இருக்கோம், யாராவது வந்தா என்ன பண்றது? நான் மனசு வைக்கிற வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க, நீ கொஞ்சம் என்ன கவனிச்சா போதும். அவன் மீண்டும் அவளின் இதழை நெருங்க பார்க்க, அவள் மீண்டும் விரல் வைத்து தடுத்தாள். என்ன சொல்றீங்க? யாரு வர மாட்டாங்களா? எப்படி திடீர்னு ஓபன் ஆனா என்ன ஆகும்? அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க, மீண்டும் அவன் அவளின் இதழை கடிப்பது போல் கவ்விக்கொண்டான். இந்த வழியில் அவள் முனகினாள். கடித்த இடத்தில் முத்தத்தால் தீண்டினான். பின்னர்தான் அவள் லிப்டை பார்க்க, லிப்டில் எல்லா பட்டன்களுமே அழுத்தப்பட்டிருந்தது. அந்த லிப்ட் மேலேயும் கீழேயும் போய் போய் வந்து கொண்டிருக்குமே தவிர இப்போதைக்கு நிற்காது. அவன் ஒரு பட்டனை அழுத்தினாலே தவிர. அதை உணர்ந்தவள் லேசாக சிரித்தபடி அவள் விரல்கள் அவன் அடர்ந்த கேசத்திற்குள் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. அதை உணர்ந்த அவனும் அவளோடு மேலும் நெருங்கி முன்னேறத் துவங்கினான். அவள் இதழை விட்டு பிரிந்த அவன் இதழ்கள் அவள் கழுத்து கீழே என்று இறங்க முற்பட, அவன் கைகள் அவளின் டாப்ஸை தூக்கி அவளின் வெற்றுடலில் அத்துமீறத் தொடங்கினான். சட்டென நிதானித்து சஞ்சனா தன் பலம் கொண்டு மட்டும் அவனை பிடித்து தள்ளி நிறுத்தினாள். ஐயோ, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவன் முகம் பாராமல் கூறினான். ஏண்டி, நீ தானே கேட்ட இவ்வளவு நேரம் என்ன ஆச்சுன்னு? நீ மட்டும்தான் என்னுடைய எனர்ஜி பூஸ்டர். ஐ நீட் யூ நவ். அவளின் இடை பற்ற மீண்டும் தடுத்தாள். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நைட்டு டபுள் ட்ரீட், ஓகேவா? அவர்களின் அந்தரங்க விஷயத்தை சொல்லி அவள் முகத்தை சிவக்கடிக்க வைத்தவன் கள்ள சிரிப்புடன் கேட்டான். ஆமா, எல்லாத்தையும் என்ன கேட்டுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளும் புன்னகையுடன் குனிந்து கொண்டாள். அவனும் சிரித்துக் கொண்டே மீண்டும் அவளின் இதழை நெருங்கப் போனான். ஹே, இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்ல ரொம்ப செக்ஸியா இருக்கடி. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஆமா, மார்னிங் சாரியில தானே வந்த, இப்ப என்ன டாப்ஸ்? பட் சும்மா சொல்லக்கூடாது, அப்படி இருக்க. அவளிடம் மீண்டும் நெருங்க போனான். நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, என்ன கேக்குறீங்க பாத்தீங்களா? அவளும் கூற அவளின் இதழை நெருங்க போனவன் சட்டென்று நின்றான். என்ன சொல்ற நீ? நான் வாங்கி தந்தனா? சும்மா விளையாடாதீங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு தான் காலையில ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல கொடுத்தாரு. உங்க ஹஸ்பண்ட் கொடுக்க சொன்னார்னு வேற சொன்னாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த சாரில காஃபி வேற ஊத்திருச்சே. அதனால சரி எமர்ஜென்சிக்கு இது கையில இருக்கேன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ரிஷியின் முகம் இறுகியது. அவன் கொடுக்கவில்லை, யார் இப்படி செய்தது என்று அவனுக்கு கோபம். அவள் இங்கே வேலை செய்கிறாள் என்று யாருக்கு தெரியும் என்று அதுவும் வேறு அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. இப்போதுதான் ஒரு கிட்னாப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கிறது. அதற்குள் இந்த வேலையை யார் செய்திருப்பார்கள்? சஞ்சனா அவன் முகம் மாற்றத்தை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அது மிக மோசமாக மாறிக்கொண்டிருப்பதை கவனித்தவளுக்கு ஏதோ கொஞ்சம் பயம் வரத்தான் செய்தது. என்னாச்சு இவருக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு. அப்படின்னா இந்த ட்ரெஸ் இவர் வாங்கி தரலையா? யார் வாங்கி கொடுத்தது? அது அவன் வாங்கி தரவில்லை என்று சொன்னதும் அவளுக்கு ஏனோ உடலெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுவதை போல் ஒரு உணர்வு தோன்றியது.
உடனடியாக அந்த ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவளுக்கு முதலில் எழுந்தது. காரணம், ஏதோ சரியில்லை என்று அவள் மனம் சொன்னது. ரிஷி, சஞ்சனா மெதுவாக அழைத்தாள். வாய மூடு. யாராவது ஏதாவது கொடுத்தா அப்படியே வாங்கிப்பியா? குழந்தையா நீ? என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணி விசாரிக்கணுங்கிற சென்ஸ் கூட இல்லையா? அவன் இப்படி பேசியதும் சஞ்சனாவிற்கு சிறிது கோபம் வந்தது. என்ன நீங்க வாங்கி கொடுத்தது நீங்கன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி அதை விசாரிக்கணும்னு தோணும்? அந்த விசாரணையே தப்பு என்பதை போல் அவள் கூற அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. ஆமா, உனக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? எங்க பேசணுமோ அங்க எங்கேயும் பேசிடாத. என்கிட்ட பேசினா மட்டும் எங்கிருந்துதான் உனக்கு டயலாக் வரும்னே தெரியல. ஒரு விஷ பாட்டில் எடுத்துட்டு வந்து நான் குடிக்க சொன்னேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா குடிச்சிட்டு இருப்பியா? ஒரு கணம் நின்றாள். இங்க பாரு, செய்ய மாட்டல்ல, ஏன்னா உயிர் அவ்வளவு முக்கியம். அப்படி நானே உண்மையில சொல்லியிருந்தா கூட 1008 விசாரணை பண்ணியிருப்பேன். நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சிருந்தாலும் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா இப்ப எவனோ எதையோ எடுத்துட்டு வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொன்னானா, உடனே இவ மாட்டிக்கிட்டானா என்று அந்த லிப்ட் திறக்க அவன் வார்த்தைகள் சஞ்சனாவின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அவன் இப்படி சொல்லி இருந்தால் அவள் செய்திருப்பாளா என்பது சந்தேகம்தான். ஆனால் இப்போது அவள் மனம் முழுக்க ரிஷி ரிஷி ரிஷிதான். அவன்தான் அவளின் உயிர்ப்பாகி போயிருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் சொன்னான் என்று இப்போதே இந்த மாடியிலிருந்து குதிக்க சொன்னால் கூட குதித்து விடுவாள். ஆமா, வேணும்னா சொல்லி பாருங்க, செய்யறேனா இல்லையான்னு தெரியும். அவள் முன்னே செல்ல ஒரு கணம் அவள் என்ன சொன்னாள் என்று புரியவில்லை. அவர்கள் மீண்டும் அந்த 10வது மாடிக்கு வந்திருந்தார்கள். காரணம், சிசிடிவி ஃபுட்டேஜை ஆராய்வதற்காக வந்திருந்தான். இன்னும் அவர்கள் அந்த லிப்டை விட்டு வெளியேறவில்லையே. அதனால் அந்த ஃபுட்டேஜை பார்க்க அங்கே வந்தான். சஞ்சனா இப்படி சொல்லிவிட்டு செல்லவும் அவனுக்கும் இன்னும் ஆத்திரம்தான் வந்தது. அப்படியா, அப்ப இங்கிருந்து குதி என்று அவன் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு முன்னே சென்றான். அப்போது மாறன் அதிர்ச்சியுடன் கத்தினான். ஏ சஞ்சனா! மாறன் கத்தியதில் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் ரிஷி. என்ன செய்திருப்பாள் சஞ்சனா? மாறன் கத்திய கத்தலில்தான் ரிஷி பதற்றமாக திரும்பி பார்க்க அவன் கண்ட காட்சியில் ஒரு கணம் உறைந்தே போனான். சட்டென ஓடிப்போய் அவளின் கையை பிடித்து நிறுத்த ஜஸ்ட் மிஸ், இருவரும் விழுந்திருப்பார்கள். மாறனும் வந்து சட்டென பிடித்து கொண்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட்டு நினைப்பா உங்களுக்கு என்று மாறன் கோபமாக கத்தினான். அதே ஆத்திரத்துடன் பலார் என்று சஞ்சனாவின் கன்னத்தில் ஒன்று வைத்தான் ரிஷி. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா அவளை அடிக்கிற? ரிஷியின் கையை பற்றி தடுத்தான் மாறன். ரிஷி அவனுக்கு இன்னும் அந்த பதற்றம் குறையவில்லை. மூச்சு வாங்கியபடி நின்றிருந்தான். சஞ்சனாவோ அழுது கொண்டே நின்றிருந்தால் தன் கன்னத்தை பிடித்தபடி. அதற்குள் அங்கே கூட்டம் சேர்ந்து விட்டது. அனைவரும் அங்கே என்ன நடந்தது என்று தெரியாவிட்டாலும் ஏதோ விழ பார்த்தார்கள். ரிஷி சார் பிடித்து விட்டார் என்று மட்டும் வதந்தி போல பரவிக்கொண்டிருக்க, அது அவர்கள் ஆபீஸ் தான் என்றாலும் 20 மாடி கட்டிடம்தான் என்றாலும் அதில் 5 தளங்களில்தான் மாறன் அவனுடைய ASM ஃபேஷன் டிசைனிங் நடத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு மேலும் கீழும் அவன் நடத்தும் IT கம்பெனி. இதுவரை மாறனையும் ரிஷியையும் பெரிதாக யாரும் பார்த்ததில்லை. இருவரையும் ஒன்றாக பார்த்தால் சும்மா இருப்பார்களா? ஆனால் இந்த வதந்திகள் பரவி பரவி அங்கே கூட்டம் கூட ஆரம்பித்தது. ராகவ் எங்கேயோ வெளியே சென்றிருக்க, அங்கே வந்த ராகவ் என்ன நடந்தது என்று தெரியாமல் அந்த கூட்டத்தினரை விலக்கி உள்ளே வர, அங்கே ரிஷி கோபமாக சஞ்சனாவை முறைத்துக் கொண்டிருப்பதும் அவன் கையை பற்றி மாறன் தடுத்துக் கொண்டிருப்பதையும் சஞ்சனா அழுது கொண்டிருப்பதும் தான் தெரிந்தது. ஏதோ சூழ்நிலை சரியில்லை என்பதை புரிந்து கொண்டவன் எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க என்று அந்த கூட்டத்தை கலைத்துவிட பார்த்தான். பாடிகார்ட்ஸிடம் சொல்லி கூட்டத்தை அப்புறப்படுத்தினான். அவன் வந்து கலைத்ததில் அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள். பின்னர் இந்த விஷயம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது என்று அங்கிருந்த பாடிகார்ட்ஸிடம் சொல்லி, யாராவது போன்ல ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. இந்த நியூஸ் ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே போகக்கூடாது என்று சொல்லி எச்சரித்தான். இதையெல்லாம் மாறன் கவனிக்க தவறவில்லை. டேய் வாடா, உன் கோவத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா. ரிஷியின் கைப்பிடித்து இழுத்து செல்ல அவன் சஞ்சனாவை முறைத்தபடியே அவனுடன் சென்றான். ராகவிடம் கண் காண்பித்து விட்டுதான் மாறன் சென்றிருந்தான். சஞ்சனா அழுது கொண்டு அங்கேயே நின்றிருக்க அவள் அருகில் வந்தான் ராகவ். அக்கா, ஏங்கா இப்படி பண்ண? சஞ்சனா அழுது கொண்டே நின்றாள். சரி வா போலாம். அங்கிருந்து அவர்களின் பிரைவேட் ரூமிற்கு அழைத்து கொண்டு சென்றான் ராகவ். அப்போது உள்ளே வந்த சஞ்சனா ராகவிடம் திரும்பி கேட்டாள். இங்க பாருடா ராகவ், எனக்கு இம்மீடியட்டா வேற ஒரு Dress வேணும். உன்னால வாங்கிட்டு வர முடியுமா? ஏங்கா, இதுவே நல்லா தானே இருக்கு.
உன்னால வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? இல்ல நானே போய் வேற வாங்கிட்டு வரவா? அவள் அங்கிருந்து செல்ல போக அங்கு வந்த ரிஷி தடுத்தான். யாரும் எங்கேயும் போக தேவையில்ல, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லு. ராகவிடம் ஒரு கவரை நீட்டினான். அவன் அங்கே வந்ததும் சஞ்சனா கீழே குனிந்து கொள்ள அவனும் அவளை முறைத்தபடியே நின்றிருந்தான். நான் இல்லாம யாராவது எங்கேயாவது வெளியே போனாங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ரிஷி அங்கிருந்து சென்று விட்டான். சஞ்சனா போகும் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சரி விடுக்கா, நீ ஏன் அப்படி பண்ண? அப்படி பண்ணா எல்லாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். டேய், என்னடா நீயும் அவர் இஷ்டத்துக்கு பேசுற? பின்ன உங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கொடுத்துட்டு போனாங்க தானே? ஆமா, அதுதான் நீ போட்டிருந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்ல. ஓஹோ, அதனாலதான் ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா சொல்ற? அவர் வாங்கி தந்த ட்ரெஸ் இல்லையா? அப்ப யார் வாங்கின ட்ரெஸ் அது? ராகவ் அதிர்ச்சியாக கேட்டான். அதே நேரம் மாறனின் அறையில் மாறனும் ரிஷியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே கேள்வியைத்தான் மாறனும் ரிஷியிடம் கேட்டான். என்னடா சொல்ற நீ? அப்போ அந்த ட்ரெஸ் நீ கொடுக்கலையா? நானும் எதுவும் பார்க்கல யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு. பட் நான் எதர்ச்சியா உள்ள போகும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கவே, நார்மலா ட்ரெஸ்ஸை பத்தி விசாரிக்க அப்போதான் நீ கொடுத்ததுன்னு சொன்னாங்க ராகவும் சஞ்சனாவும். அந்த ரூம்ல சிசிடிவி இருக்குல்ல, நான் அதை பார்க்கணும். யா ஷுவர், வாடா பார்க்கலாம். அந்த அறையின் வீடியோவை மட்டும் தனக்கு அனுப்ப சொன்னான் மாறன். அதில் ஒருவன் உடையை கொடுத்து விட்டு செல்வது பதிவாகி இருந்தது. அவன் யார் என்று தெரியவில்லை. அதே நேரம் ராகவும் சஞ்சனாவும் கூட அங்கே வந்தார்கள். அவர்கள் அந்த வீடியோவை பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். சஞ்சனா வந்திருப்பதை ரிஷி உணர்ந்தும் திரும்பி பார்க்கவில்லை. அந்த வீடியோவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் யார் என்ன என்று தெரியவில்லை. அவன் முகத்தை மட்டும்தான் பார்த்து அவன் எங்கெல்லாம் சென்றிருக்கிறான், அவன் எதில் சென்றிருக்கிறான் என்று பார்த்தால் அது ஒரு 4 வீலர். அவன் கேப் புக் பண்ணி வந்திருக்கிறான் என்று புரிந்தது. அந்த வண்டியின் எண்ணை வைத்து எப்படியும் பிடித்து விடலாம் என்று மாறனும் ரிஷியும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, அதற்குள் மீண்டும் ரிஷிக்கு தாத்தாவின் வீட்டிலிருந்து கால் வந்தது. கடுப்புடன் போனை பார்த்தவனுக்கு எரிச்சல் மண்டியது. ஏற்கனவே என் புருஷன் ஏகத்துக்கும் கடுப்புல இருக்கான். இன்னும் யாருதான் இப்படி கடுப்பேத்திட்டு இருக்காங்களோ தெரியலையே. எல்லாத்தையும் சேர்த்து என்கிட்ட தான் காட்டுவான். அப்படி காட்டினா கூட பதிலுக்கு பதில் சண்டை போடலாம். ஆனா இவன் பேசாம இருந்து என்ன கொல்வானே. சஞ்சனா, அவன் தான் உன் வீக்னஸ்னு அவன் கிட்ட காட்டாத, இல்ல அதை வச்சே வெறுப்பேத்துவான். அடியே சஞ்சனா, என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த அளவுக்கு மயங்கி கிடக்குற? இங்க வரும்போது எப்பதான் அவனை விட்டு போகலாம்னு தானே காத்துட்டு இருந்த. இப்போ என்னாச்சு உனக்கு? அவள் நினைவலைகளை ரிஷியின் குரல் கலைத்தது. ஓகேடா, இது என்னன்னு பாரு, நானும் பாக்குறேன். தாத்தா வீட்ல இருந்து போன் வந்திருக்கு, நாங்க அங்க போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் என்று அவன் எழ மாறனும் உடன் எழுந்தான். ரிஷி முன்னே நடக்க சஞ்சனா அவன் பின்னால் செல்ல சஞ்சனாவை நிறுத்தினான் மாறன். சஞ்சனா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இன்னொரு முறை இப்படி எல்லாம் பண்ணாதரா. அவன் கோவப்படுற மாதிரி நீயும் கோவப்பட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. அவன் தன்மையாக பேச அவள் அமைதியாக நின்றாள். அவனுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம்தான், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அதுக்குன்னு நீ கோவமே பட வேணான்னு நான் சொல்லல. பட் நீயே யோசிச்சு பாரு, அவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீ போய் குதிச்சிருந்தா உன் பின்னாடி அவனும் வந்தானே, அவனும் உன்னை போல குதிச்சிருந்தா? சொல்லு, நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. ஒரு நிமிஷம் ஆத்திரம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய பார்த்த. சாரி சார். அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். அப்போதுதான் அவள் மூளையில் ஏதோ மணி அடித்தது. மாறன் ரிஷியை அவன் இவன் என்று பேசுகிறான். அவனும் அதுபோலத்தான் இப்போது சொல்லிவிட்டு சென்றான், நீ பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு. ஆனால் நடந்த கலைபரத்தில் மாறனும் ரிஷியும் இதை கவனிக்கவில்லை. என்ன சஞ்சனா, சொன்னது புரிஞ்சுதா? அவள் குழப்பத்துடன் தலையாட்டினாள். அதற்குள் ரிஷி சத்தம் போட்டான். டே, போதும் அனுப்பு. ரிஷி கடுப்புடன் கூற வேகமாக சஞ்சனா நடந்தாள். அவள் குறுகுருவென்று ரிஷியை பார்த்து கொண்டே வந்தாள். அவனோ அதை உணரவில்லை. ஆனால் அவள் பார்வை தன் மீது இருப்பதை மட்டும் புரிந்து கொண்டான். இருந்தாலும் அவன் கோபம் இன்னும் அடங்கவில்லை. அவன் திரும்பி பார்க்க சஞ்சனா விழப்போன நிலையை நினைத்தால் உடல் நடுங்குவது போல் இருந்தது அவனுக்கு. ச்சே, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான இந்த ட்ரெஸ்ஸை யார் அனுப்பியிருப்பா? ரிஷியும் சஞ்சனாவும் மீண்டும் லிப்டிற்குள் வந்தார்கள். சஞ்சனா எதுவும் பேசவில்லை. அவனும் அப்படித்தான், அந்த மனநிலையிலேயே இல்லை. சஞ்சனாவின் மேல் கோபம் ஒரு புறமும், இதை செய்தது யாராக இருக்கும் என்று டென்ஷனாக இருந்தது. ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்தாரா? அப்படி கொடுத்தார் என்றால் யார் அவர்? எந்த நோக்கில் தன் மனைவிக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் அனுப்பி இருக்கிறார்? ஏதாவது ஒன் சைட் லவ் ஏதாவது இருக்குமோ? அதுவே அவனுக்கு இன்னும் கடுப்பானது.
இதையெல்லாம் அவனுக்கு எதிரில் சஞ்சனா அவன் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஐயோ, இவர் ஏன் மனசுல நினைக்கிறத வாய் விட்டு சொல்ல மாட்டாரு? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறாருன்னு தெரியலையே. இவர் டென்ஷன் ஆகும் போதெல்லாம் எனக்கு வயித்துல புளிய கரைக்குது. நீ எதுக்கு அவருக்கு பயப்படுற? உன் கேரக்டர் இது இல்லையே. பயப்படாம என்ன பண்ண சொல்ற? அவர் அடிச்சாரு திட்டுறாருன்னா எதிர்த்து ஏதாவது பண்ணலாம். அவர் பண்ற வேலையெல்லாம் வேற மாதிரி தானே இருக்கு. அப்படி பண்ணா நானே கிளீன் போல்டு, இல்லனா அவர் அவரே கஷ்டப்படுத்திக்கிறாரு. அதுக்குதான் பயமா இருக்கு என்று தன் மனதோடு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள் அவள். என்ன பகல் கனவா? லிப்ட் நின்னது கூட தெரியல. சீக்கிரம் வா, டைம் ஆகுது, தாத்தா வீட்டுக்கு போகணும். அவன் முன்னே நடக்க அவள் அப்படியே சிலை என்று நின்று விட்டாள். அவள் உடன் வராததை கவனித்த ரிஷி திரும்பி பார்க்க அவள் அப்படியே உறைந்து போய் நின்றிருப்பது புரிந்தது. என்ன, இதுக்கு இப்ப இப்படி நிக்கிற? அங்கே அம்மாவை தவிர எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துகிட்டாங்க. என்னமோ பெருசா தப்பா ட்ரீட் பண்ண மாதிரி பண்ற? அவன் வேண்டுமென்றே கேட்டான். அப்படி சொன்னால்தான் அவள் வருவாள் என்று தெரியும். அவளை கொஞ்சி கெஞ்சி அழைத்து செல்லும் மனநிலையில் அவன் இல்லை. அதனால் அவள் தன்னுடன் வர வேண்டும் என்பதை கொஞ்சம் கடினமாக கூறினான். அது சரி, மொத்த மான்ஸ்டரையும் நீங்களும் உங்க அம்மாவும் தானே ஒன்னா வாங்கியிருக்கீங்களே, அப்ப எல்லாரும் நார்மலா தானே இருப்பாங்க. சரி, இருந்தாலும் என்னால இப்போ அங்க வர முடியாது. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நீ வரியான்னு நான் கேட்கல, நீ வர என்று அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். உன்னை விட்டுட்டு போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு என்னால அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் தான் கூட வரல. அவன் இழுத்து பிடித்து பொறுமையுடன் அவனிடம் பேசினான். ஆமா, என்கிட்ட மட்டும்தான் வாய். வேற யாராவது வந்தாங்கன்னா இந்த வாய் அறிவு எல்லாம் எங்கதான் போகுதுன்னு தெரியல. மூளையை கழட்டி ஹேங்கர்ல மாட்டி வச்சிருவா போல இருக்கு. ஆமா, இங்கேயே என்ன போய் கீழே குதிக்க சொன்ன ஆளு அங்க வந்து உங்க அம்மா ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் சொல்வீங்கல்ல என்று சஞ்சனா கூற அவள் கையை பிடித்திருந்த அவன் கை சட்டென்று அவளிடமிருந்து விலகியது. ஓகே மேடம், நீங்க இஷ்டம் இருந்தா நம்பிக்கை இருந்தா வாங்க. அவ்வளவு நம்பிக்கை இல்லாம வலுக்கட்டாயமா நானும் உங்களை கூட்டிட்டு போக விரும்பல. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மேரேஜ் பண்ணி சில மாதங்கள் வாழ்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸ்டில் உங்களுக்கு அந்த நம்பிக்கைங்கிறது என் மேல ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம். அவன் வெடுக்கென்று கூறிவிட்டு கார் அருகே செல்ல இப்போதுதான் சஞ்சனா மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள். ஐயோ சஞ்சனா, என்னடி சொல்ற? அவர் எங்க உன்னை விட்டு கொடுத்திருக்காரு? நீ ஒண்ணு சொல்ல போய் அது எப்பவுமே வேற மாதிரி தானே கன்வே ஆகுது. நம்பிக்கை இல்லாம தான் அவர் குதின்னு சொன்னது போய் குதிக்க போனியா? உனக்காக தானே வீட்டை விட்டு வந்து தனியா இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏண்டே இப்படி பேசுற? அவன் காரை எடுப்பதற்குள் வேகமாக சஞ்சனா ஓடி சென்று அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவன் எதுவும் சொல்லவில்லை. காரை எடுத்துக்கொண்டு அவர்களின் தாத்தா வீட்டிற்கு சென்றான். போகும் வழியெல்லாம் அவன் எதுவும் பேசவில்லை. கார் ஓட்டுவதையே கர்மஸ்ரத்தையாக ஓட்டி கொண்டு சென்றான். இப்போது வாயை திறந்தால் நிச்சயம் ரெஸ்பான்ஸ் செய்ய மாட்டான். வீட்டில் போய் அவனை எப்படி சமாதானம் செய்து கொள்ளலாமோ அப்படி செய்து கொள்ளலாம் என்று சஞ்சனா நினைத்தாள். இருந்தாலும் திரும்பி திரும்பி அவனையே பார்த்தாள். ஆமா, ஏதாவது பண்ணிட்டு அமைதியா வந்து உட்கார்ந்துட வேண்டியது. எங்கேயாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு தோணுதா பாரு, திமிரு பிடிச்சவன் என்று மற்றவரை குறித்த இருவேறு மனநிலையில் அமர்ந்திருந்தார்கள். அதற்குள் ரிஷி பேலஸ் வந்தது. இருவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். ஆனால் சஞ்சனாவின் கை தானாகவே வேகமாக சென்று ரிஷியின் கைகளுக்குள் கோர்த்து கொண்டது. அவனுக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் எதுவும் பேசாமல் அவளும் அவள் தன்னை பற்றி இருந்த கைகளை இறுகி பிடித்துக் கொண்டு உள்ளே சென்றான். ஹாலில் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். ராஜேந்திரன், தேவநாயகி, சந்திரன், வசுந்தரா, விஜயேந்திரன், தாரணி, ஆத்விக், மகதி, விக்னேஷ், சாரு என்று குடும்பத்தினர் அமர்ந்திருக்க அவர்களுக்கு இடையே பொருந்தாமல் இருந்தது அதிதி. அவளை பார்த்ததும் சஞ்சனாவின் முகம் கருத்தது. அவளை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. நேராக உள்ளே செல்ல, ஏண்டா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நீ இவ்வளவு பண்ணுவியா? உன்னை என்ன வேண்டி நேராக சென்று தாத்தா பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். 2 பேரும் நல்லா இருங்க குழந்தைகளோட என்று பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்ய இருவரும் கீழே குனிய போனவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க சஞ்சனாவின் முகம் சிவந்து போகுது. ரிஷி அதை ரசித்தபடி எழுந்து நின்றார். டேய், நான் உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு காதுல விழுதா இல்லையா? நான் என்னமோ வெளியாள் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பெத்தவடா. உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவுலே இருக்கியா நீ? நல்லத சொன்னா கேட்கலாம், சொல்றதெல்லாம் விஷமா இருக்கும் போது எப்படி கேட்கறது? டேய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ? இவ சொல்லி கொடுத்தாளா உனக்கு இப்படி எல்லாம் உங்க அம்மா கிட்ட பேச சொல்லி? இதுக்குத்தான் சொல்றது, நீங்க பெட்டர் பேசாம இருந்தாலே எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் அதிகமாது. பிகாஸ்
கூட நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இப்படிதான் பேச தோணும். நார்மலாவே நீங்க இப்படிதான் பேசுவீங்க. இப்ப தேவையில்லாத சகவாசம் வேற ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அப்படிதான் பேசுவீங்க என்று சொல்ல அங்கு நின்று கொண்டிருந்த மகதி, விக்னேஷ், சாரு, ஆத்விக்கிற்கு எல்லாம் சிரிப்பு வந்தது. சஞ்சனாவிற்கும் சிரிப்பு வந்தது. அவன் அதிதியை தான் அப்படி சொல்கிறான் என்று அவன் சஞ்சனாவின் கையை விடவே இல்லை. இறுக்கி தன்னோடு பிடித்தபடிதான் இருந்தான். ஏன்பா ரிஷி, உன் மனைவி ஒன்னும் கற்பூரம் இல்ல, அப்படியே காத்துல கரைஞ்சு போயிட மாட்டான். கொஞ்சம் உட்காருங்க. கையை இறுக்கி பிடிச்சுதான் இருக்கணுமா என்ன? சிரிப்புடன் கேட்டார் தாரணி. அவர் மனதில் கள்ளம் இல்லை. அவர் விளையாட்டுக்குத்தான் கேட்டார். ரிஷியும் சஞ்சனாவும் அங்கிருந்த சோஃபாவில் அமர ரிஷி சிரிப்புடன், ஆமா சித்தி, அவ கற்பூரம் கிடையாதுதான். ஆனா எப்ப சின்ன கேப் நடுவுல கிடைக்கும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு திசையா பிரிச்சு விடவே சில பேர் இருக்காங்க. அதான். இவ வேற ரோஷக்காரியா, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா எங்க காணாம போயிருவாளோன்னு ஒரு சின்ன பயம்தான். தன் மனைவியின் மேல் தனக்கு இருந்த காதலை சொல்லாமல் சொல்லினான். அதே நேரம் அவளுக்கும் ஒரு சிறு குட்டு வைத்தது போல் இருந்தது சஞ்சனாவிற்கு. அதிதியின் முகம் கருத்தது. இருவரும் முதலில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ரிஷி தன்னிடம் கேட்டபோது தான் மறுத்து விட்டதால் அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவே இல்லை. உன்னிஷ்டம் என்று விட்டுவிட்டு அவன் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தானே தவிர தன்னை சமாதானம் படுத்தும் எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. ஆனால் இன்று சஞ்சனாவின் மீது தனக்கு இருந்த அக்கறையும் காதலையும் சொல்லாமல் அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆத்திரம் வந்தது. பின்னர் ரிஷி தாத்தாவை பார்த்தான். சொல்லுங்க தாத்தா, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? ஏன்பா அவ்வளவு அவசரமா? இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. சாரி தாத்தா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு. நான் ஸ்டே பண்ற ஐடியால வரல. நான் கிளம்பு. ரிஷி என்று கோபத்துடன் கத்தினார் தாத்தா. என்ன ரிஷி, பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு? யார்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? தாத்தா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கவே தான் என்ன அப்படி சொல்றீங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு தாத்தா, நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. ஆனா நீங்க எல்லாரும் தான் ரிஷி கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துட்டீங்க. நான் இப்படித்தான். என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வேன், பேசுவேன். நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனா பாக்குறவங்க கண்கள்ல தான் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு. ரிஷி, வாய மூடு. தாத்தா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? வர வர நீ பேசுறதெல்லாம் ஓவரா தான் இருக்கு. சந்திரன் ரிஷியை பார்த்து கத்தினார். அப்பா, ஜஸ்ட் ஸ்டாப் இட். இப்படி எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்குன்னே ஒரு டாபிக் எடுத்து வச்சிருக்கீங்களா? என்ன விஷயம்? சீக்கிரமா விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு என் வேலையை பார்க்க ஈஸியா இருக்கும். சந்திரன் மேலும் ஏதோ பேச வர தாத்தாவை அவரை நிறுத்தினார். சந்திரா, நீ சுமாரு. அவன் இப்போ நம்ம எது பேசினாலும் கேட்கிற மனநிலையில இல்ல. இங்க பாருடா, இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு நீ. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசணும், மகதி கல்யாணத்தை பத்தி பேசணும். அதை பத்தி கூட கேட்க கூடாதா? அதை பத்தி பேசலாம்ல? ரிஷி சஞ்சனாவின் பார்வை சட்டென்று மகதியின் புறம் திரும்பியது. ஏற்கனவே அந்த நியூஸ் ஆர்டிகளை பற்றி தெரியும். இப்போது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு தெரிந்தவரை மாறன் நல்லவன், கிட்டத்தட்ட அவனை போன்றவனேதான். நிச்சயம் அவன் மகதியை நன்றாக பார்த்துப்பான். ஆனால் அது அவர்கள் இருவரும் பேசி முடிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம். இவர்கள் என்ன நடுவில் புதுசாக குழப்புகிறார்கள்? அவனுக்கு தெரியும் தன் தங்கையின் மனதில் மாறன் இருக்கிறான் என்று. அவள் அதை வாயை திறந்து சொல்ல வேண்டும். இப்படி அமைதியாக நின்று கொண்டிருந்தால் என்ன செய்வது? சஞ்சனாவும் மகதியை பார்த்தாள். அவளுக்கு மகதிக்கும் மாறனுக்கும் இடையில் ஏதோ இருக்கிறது என்று தோன்றியது. ஆனால் என்ன என்று தெரியவில்லை. அதை அவள் கணிக்கும் முன்னரே அவளை கடத்தியது என்று ஏதேதோ நடந்துவிட்டது. இப்போது மகதிக்கு கல்யாணம் என்ற பேச்சு வந்திருக்கிறது. ஏற்கனவே தன் மீது கோபத்தில் இருக்க தான் இப்போது ஏதாவது சொன்னால் தப்பாகிவிடும் என்று அமைதியாக இருந்தாள். அவளுக்கு என்ன வேண்டும் என்று அவள்தான் வாயை திறந்து சொல்ல வேண்டும். அவள் விஷயத்திற்கு கூட குரல் எழுப்பவில்லை என்றால் என்ன செய்வது? என்ன ரிஷி, அதை பத்தி பேசலாம்ல? சோ நீங்க ஸ்டே பண்ணா ஒன்னும் தப்பில்லையே. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. தாத்தா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சோ நான் நாளைக்கு வந்துடுறேன். அவன் பட்டும் படாமல் பேச மகதிக்கே ஆச்சரியமாக இருந்தது. தன் அண்ணன் தன்னை காப்பாற்றுவான் என்று பார்த்தால் இப்படி கழட்டி விட்டு செல்வதை போல் தோன்றியது. சஞ்சனா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன இப்படி சொல்றான்? இரு பெண்களின் பார்வையும் தன் மேல் இருப்பதை உணர்ந்த ரிஷி எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக தன் தாத்தாவை பார்த்து கொண்டிருந்தான். டேய், என்னடா சொல்ற? உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறோம்னு சொல்ற, என்னமோ கல்யாணத்துக்கு வந்து சேர்ற கெஸ்ட் மாதிரி பேசுற. வேற என்ன தாத்தா பண்ண சொல்றீங்க? வாழப்போறது அவங்க 2 பேர். அவங்க 2 பேருக்கும் ஓகேனா நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணணும். ரிஷியை முறைத்து விட்டு சஞ்சனாவை பார்த்தார் தாத்தா.
என்ன சஞ்சனா, நீ என்ன சொல்ற? அவன் தான் எதுலயும் கலந்துக்காம பேசுறானா? உன்னுடைய முடிவுதான் என்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தாத்தா? அவளுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். என்னது? அவளுக்கு பிடிச்சிருந்தாவா? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். அவளை என்ன உன்ன மாதிரி யாரும் இல்லாத அனாதன் நினைச்சியா? அந்த தாமோதரன் செஞ்சார் பாரு, கேவலமான ஒரு வேலை. அதே மாதிரி நாங்களும் செய்வோம்னு எதிர்பார்த்தியா? எப்படியோ உன் இஷ்டத்துக்கு என் பையனை மயக்கி அவனை கட்டிக்கிட்ட. வசுந்தரா பேச அனைவருக்கும் கோபம் வந்தது. சஞ்சனாவிற்கு அவமானத்தில் முகம் சிவந்தது. தன் உதட்டை கடித்தபடி அமைதியாக நின்றாள். கண்களில் நீர் நிறைந்தது. அதிதியோ மனதில் குத்தாட்டம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ரிஷி கோபத்துடன், அம்மா வாயை மூடுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. டேய், யார்கிட்ட நீ என்ன பேசுற? வாய மூடு வசுந்தரா. உனக்கு எத்தனை முறைதான் சொல்றது? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே வராதா? நீ எப்பவும் இப்படிதானா? இல்ல இப்பதான் இப்படி மாறிட்டியா? ஒருவேளை உன்னுடைய சுபாவம் தெரியாம நாங்க தான் என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சிருக்கோமோ? எத்தனை முறைதான் கண்டிக்கிறது? குழந்தையா இருந்தா அடிச்சு கூட சொல்லலாம். இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட, உன்னை என்ன பண்றது? என்ன ஜென்மம் நீ? வசுந்தராவை பலார் என்று ஒன்று விட்டார் சந்திரன். அவர் இதுவரை வசுந்தராவை அடித்ததில்லை. ஆனால் இன்று அவள் பேசிய வார்த்தைகள் மிகவும் அதிகம், அநாகரிகம். ஒரு சபையில் எப்படி பேசுவது என்று தெரியாமல் இப்படியா பேசுவார்கள்? அதுவும் என்ன இருந்தாலும் சஞ்சனா இந்த வீட்டு மருமகள். போதும், நிறுத்துங்க. எத்தனை முறைதான் சொல்றது உங்ககிட்ட? அம்மா, உண்மையிலேயே நீதான் என்ன பெத்தியா? இல்ல எங்க இருந்தாவது தூக்கிட்டு வந்துட்டியா? நானும் போனா போது அம்மாவாச்சேன்னு விட்டா நீ பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு. வசுந்தரா ஏற்கனவே தன் அத்தை பேசியதிலும் தன் கணவர் அடித்ததிலும் கடுப்பாக இருந்தவர் இன்னும் மேலும் கோபம் தலைக்கேற கத்தினாள். என்ன, நேத்து வந்த இவளுக்காக ஆளுக்கு என்ன அடிக்கிறதும் திட்டுறதுமா இருக்கீங்களா? நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? உண்மையா என் பையனை மயக்கிதானே இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா? அவர் இன்னும் தான் என்ன பேசுகிறோம் என்று உணராமல் கோபத்தில் வாய்க்கு வந்ததை பேச, அவ்வளவுதான் ரிஷியின் கோபம் எல்லையை கடந்தது. அம்மா என்று ரிஷி கத்த சஞ்சனாவும் கத்தினாள். அத்த, போதும், நிறுத்துங்க. அனைவரும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். பாத்தீங்களா வாய் எந்த அளவுக்கு நீளுதுன்னு? என்னமோ இவளுக்கு போய் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுனீங்க. போதும், நிறுத்துங்க. எப்பவுமே மனுஷங்களுடைய குணத்தை வச்சு மரியாதை கொடுக்கறவங்க தான் மனுஷங்க. நீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் இந்த குலம் கோத்திரத்துல பிறக்கணும்ன்றது கடவுள் நியமிப்பது. அவன் பிச்சைக்காரனாவே பிறந்தா கூட அவனுடைய வாழ்க்கை முறை சொல்லும் அவன் எப்படிப்பட்டவன்னு. நான் என் மனசாட்சி படிதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி இருந்தேன்னு நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. அது எனக்கு ஒரு பொருட்டும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணது உங்க புள்ளைய, உங்களை இல்ல. கமான் சஞ்சனா, கமான். இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறேன். சூப்பர் சூப்பர், மெதுவாக சொன்னான் விக்னேஷ். ஆத்விக், மஹதி, சாரு மூவரும் அவனை விசித்திரமாக பார்த்தனர். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று மூவரும் மெதுவாக பாட, அவனும் டே வாய மூடுங்க என்று கூற சிரித்துக் கொண்டிருந்தனர் தங்களுக்குள். ரிஷி தன் மனைவியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்களும் இப்படி பேசுவாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவளும் எவ்வளவுதான் பொறுத்துக் கொண்டிருப்பாள்? வசுந்தரா பேசியது அதிகம்தானே. இதில் சஞ்சனா பேசியதில் எங்கே தவறு இருக்கிறது? அவர்களும் அப்படியே பார்த்து கொண்டிருக்க, ஹே சஞ்சனா, என்ன உள்ள வந்ததும் திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசுறியா? சஞ்சனாவை நோக்கி கையை ஓங்கினார் வசுந்தரா. சட்டென அனைவரும் சுதாரிக்கும் முன்னரே அவரின் கைகளை இறுக பற்றி அவரை பார்த்து முறைத்தபடி நின்றாள் சஞ்சனா. மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டு நின்றிருந்தனர். சஞ்சனாவை வசுந்தரா அடிக்க கையை ஓங்க சஞ்சனா அவரின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். தாத்தாவும் பாட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தி இருப்ப? உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேனே தவிர அடிமையா வரல. அதுக்குன்னு நீங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. என் செல்ஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுற மாதிரி நீங்க பண்றதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. பாத்தீங்களா அத்த, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேச்சு பேசுறா பாருங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட அறிவு இல்ல. நீ மரியாதை கொடுக்கற மாதிரி பேசணும் வசுந்தரா. உன் மரியாதைய நீயே தான் கெடுத்துக்கிற. சஞ்சனா பேசினதுல ஒரு தப்பும் இல்ல. இந்த வீட்டு மருமகள் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கா. சஞ்சனாவிற்கு இன்னும் வசுந்தரா பேசியது ஆத்திரத்தை உண்டு பண்ணி இருந்தது. உதடுகள் துடித்தபடி அதை அடக்க அவள் மிகவும் சிரமப்பட்டு தன் உதட்டை அழுந்த கடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். சஞ்சனா, உன் அத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சரி விடு, நாங்க பார்த்திருக்கிற மாப்பிள்ள. அவர் மீண்டும் அதே விஷயத்திற்கு வர அதற்குள் வசுந்தரா குறுக்கிட்டு கத்தினாள். இவகிட்ட எல்லாம் என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. திருந்தவே மாட்டியா என்பதை போல் அனைவரும் அவரை திரும்பி பார்த்தார்கள். ரிஷிக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை. தாத்தா ப்ளீஸ், போதும். இதுக்கு மேல எல்லாத்தையும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது.
இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து லீகலா விலகிடுவேன். ஷீ இஸ் மை பெட்டர் ஹாஃப் அண்ட் மைன். இவன் இந்த ஃபேமிலியில ஒருத்தி தான். இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருந்ததுன்னா இந்த குடும்பத்து பையன் இல்லைன்னு நான் தனியா போற அளவுக்கு பண்ணிடுவேன். ரிஷி பேச வாயடைத்து போனார் வசுந்தரா. ரிஷி! தாத்தா கோபமாக கத்தினார். சஞ்சனாவும் அதிர்ந்து போய் பார்த்தாள். தாத்தா, நாங்க வரோம். ரிஷி அங்கிருந்து நடந்தபடி மகதியின் அருகில் வந்து நின்றான். இங்க பார் மகதி, உனக்கு என்ன தேவை, யார் தேவைன்னு நீதான் முடிவு பண்ணணும். இவங்கெல்லாம், அதுவும் குறிப்பா உன் அம்மா நல்லது பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைக்காத. உனக்காக நீ பேசலனா ஒன்னும் பண்ண முடியாது. உன் முடிவை நீ தெளிவா சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு. உனக்கு நான் எப்பவுமே இருப்பேன். ஒரு அண்ணனா எனக்கு உன் சந்தோஷம் நிம்மதி தான் முக்கியம். புரிஞ்சுதா என்று அவன் கூற அவளோ அண்ணா என்று அணைத்து கொண்டாள். ஓகே, சொன்னதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேன் என்று மகதியிடம் சொல்லிவிட்டு சஞ்சனாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தான். அனைவரும் மகதியை பார்த்தார்கள். அப்போ ரிஷி அண்ணாக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்பதைப் போல் இருந்தது இளையவர் மற்ற மூவரின் பார்வையும். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ரிஷி அங்கிருந்து சென்றதும் அனைவரும் சென்று விட்டார்கள். காரணம், வசுந்தரா அந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிவிட்டார். அதனால் அவரிடம் நின்று பேச யாருக்கும் விருப்பமில்லை. ரிஷியும் சஞ்சனாவும் தங்கள் வீடு வந்து சேர்ந்தனர். இருவருக்குள்ளும் ஏதோ பெருத்த அமைதி இருந்தது. காலையில் இருந்த மனநிலை இப்போது சுத்தமாக இல்லை. சஞ்சனாவிற்கு உண்மையாகவே தனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறதா? அது எப்படி குளிர் நிலவும் சுட்டெரிக்கும் சூரியனும் மாற்றி மாற்றி தனக்கு மட்டுமே வருவது போல் இருக்கிறது? கடுப்பாக இருந்தது அவளுக்கு. குளித்து முடித்து ரிஃப்ரெஷ் ஆகி வந்தவள் ரிஷியிடம் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு சமைக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் குளிக்க செல்லும் பொழுது ரிஷி தன் லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு சஞ்சனாவை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. அவளை கடத்தியது யார்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போது அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது யார்? அது இன்னொரு விஷயம். அவளை பற்றி விசாரித்தது யார்? சஞ்சனாவின் அம்மா யார்? அவர்கள் என்ன ஆனார்கள்? எப்படி தாமோதரன் குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்? இதையெல்லாம் அவன் விசாரிக்க சொல்லியிருந்தான். சஞ்சனாவை பற்றிய ஒரு ஃபைல் அவனுக்கு மெயில் செய்திருந்தார்கள். அந்த டீட்டெயில்ஸை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருந்தான், புருவ முடிச்சுடன். குளித்து முடித்து வெளியே வந்த சஞ்சனா அழகாக பிளாக் கலர் நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தாள். அவள் எலுமிச்சை நிற கலருக்கு அந்த நைட் ட்ரெஸ் மிகவும் எடுப்பாக இருந்தது. அதுவும் ஸ்லீவ்லெஸ் சில்கி கவுன், அவள் உடலோடு ஒட்டியபடி. ரிஷி ஆனால் அவளை கவனிக்கவில்லை. குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷான மலர் போல தன் தலையை துவட்டி கொண்டு வந்திருந்தாள். அவள் மனமும் இப்போது ஒரு நிலையில் இல்லை. பலவித குழப்பங்கள் உருவாகி இருந்தன. தாமோதரன் அவள் தந்தை இல்லை என்றால் யார் அவளின் தந்தை? தன் அம்மா எதற்கு இங்கே வந்தார்? தவறான உறவில் பிறந்தவளா நான்? ஏதேதோ கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன. இது எல்லாவற்றிலும் ஒரே ஒரு நன்மை என்னவென்றால், அவள் கணவன். தனக்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தற்சமயம் அவன் தன்னை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறான். திரும்பி பார்த்தால் தன் கோர்ட்டை மட்டும் கழட்டிவிட்டு தன் சட்டையின் மேல் பட்டனை லூசாக விட்டபடி அவன் அமர்ந்திருந்த தோரணை அவளை ஈர்த்தது. ஆனால் அவன் லேப்டாப்பில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவள் அந்த புருவ முடிச்சு அவன் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்தது. அவனுக்கு தன்னால் முடிந்தது ஒரு மனைவியாக வாய்க்கு ருசியாக சமைத்து போட வேண்டும் என்று நினைத்தாள். சமையல் சஞ்சனாவின் கை வந்த கலை. பின்னர் தூக்கி செருகப்பட்ட கூந்தலுடன் அவள் சமையல் கட்டிற்குள் செல்ல, திடீரென்று அவள் அங்கே சென்றதும் சமைத்துக் கொண்டிருந்தவர்கள், என்னம்மா, ஏதாவது வேணுமா என்று கேட்டார்கள். ஆல்ரெடி டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, ஐயாக்கு சிக்கன் கிரேவி செய்ய போறோம். சப்பாத்தி மட்டும் செஞ்சிருக்கோம். ஓகே, நான் பண்றேன் கிரேவி. அப்புறம் நான் சொல்ற டிஷ்ஷுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தன் சிங்கிள் ஹேர்பன் கிளிப்பில் தூக்கி செருகிய கூந்தலுடன் தலையிலிருந்து வியர்வை வழிந்து கொண்டிருக்க அவள் மிக வேகமாக சமைத்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் ரிஷி அந்த ஃபைல்ஸில் சில மார்க் செய்துவிட்டு சிலருக்கு போன் செய்து சில தகவல்களையும் விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு சில ஆட்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை சொல்லிவிட்டு காலை கட் செய்து திரும்பியவன் அப்போதுதான் கவனித்தான் அந்த அறையில் சஞ்சனா இல்லை என்று. எங்க போனா இவ? சஞ்சனா, சனா அவன் கத்த அந்த அறையில் அவளிடமிருந்து பதில் இல்லை. அவளுடைய செல்லிற்கு அழைக்க அந்த செல் அறையில் தான் ஒலித்தது. அந்த ரிங்டோன் அவனுக்கு பிடித்திருந்தது. லேசாக சிரிப்புடன் அந்த செல் அருகில் சென்றான். அவன் அவள் செல்லை கையில் எடுக்க அதில் அவன் அவளை பின்னிருந்து அணைத்தபடி ஒரு செல்ஃபி எடுக்க அதைத்தான் டிஸ்பிளேயில் வைத்திருந்தாள். அவன் பெயரை மை ஸ்வீட் ஹபி என்று சேவ் செய்திருந்தாள். இதற்கு முன் அவள் ரிஷி என்றுதான் சேவ் செய்திருந்தாள். இந்த ரிங்டோனும் இல்லை. இந்த மாற்றம் எப்போது வந்தது என்று அவனுக்கும் தெரியாது. ரிஷிக்கு மனம் மகிழ்வாக இருந்தது.
ஓஹோ, மேடம் அந்த அளவுக்கு நம்மள மிஸ் பண்ணாங்க. பிரிவு கூட நல்லா தான் இருக்கு. ஸ்வீட் ஹப்பியா? சரிதான். ஆமா, மேடம் எங்க போனாங்க? ஆளையே காணுமே. கீழே இருக்காளோ என்று யோசனையுடன் கிச்சனுக்கு கால் செய்தான். அவன் கால் செய்ததும் கிச்சனில் இருந்த ஒரு பெண் தான் காலை அட்டன் செய்தாள். சொல்லுங்க சார். மேடம் கீழே இருக்காங்களா? ஆமா சார். அப்போது சஞ்சனா ஆக்ஷனிலேயே அவள் உதட்டின் மீது விரல் வைத்து சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். அது வந்து சார், மேடம் வெளியே போயிருக்காங்க சார். சஞ்சனா ஒவ்வொரு ஆக்ஷனையும் செய்ய செய்ய அவள் செய்வது போலவே அவள் திக்கி திணறி கூற, இது எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமலா ஒரு கம்பெனியின் எம்டியாக அமர்ந்திருக்கிறான் அவன்? அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் என்று ரிஷி கட் செய்து விட்டான். ஓஹோ, மேடம் கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போலயே. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அவன் குளித்து முடித்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் ஒரு பெருமுடாவும் போட்டுக்கொண்டு கீழே வந்தான். அங்கே அவள் சமைத்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அவளை பார்த்து சொக்கித்தான் போனான் ரிஷி. ரிஷி சஞ்சனா சமையலறையில் சமைத்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து வாய்ப்பிழந்தான். அவளின் பட்டு மேனியில் அவளின் வேர்வை துளிகள் முத்துக்கள் போல் விழுந்தபடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவனைதான் ஏதோ இம்சை செய்தது. அவள் அணிந்திருந்த அந்த நைட் ஸ்லீவ்லெஸ் சில்க் கவுனில் ஸ்லிப் ஆகிவிட்டான் ரிஷி. அது வேறு உடலோடு ஒட்டி அவள் அங்க வளைவுகளை அவன் கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தது. பெண்களே அவள் அழகில் பித்தாகிவிட ஆண்கள் எப்படி? நல்ல வேளை இப்போது வீட்டில் எந்த ஆண் வேலைக்காரர்களும் இல்லை. இருவர்தான் இருக்கிறார்கள். அவர்களும் இப்போது வீட்டில் இல்லை. பாடிகார்ட்ஸ் அவன் அனுமதி இல்லாமல் உள்ளே வரமாட்டார்கள். தன் மனைவியை வேறு யாராவது இப்படி ரசித்தால், அது பெண்களே ஆயினும் எப்படி சும்மா இருப்பான்? அதுவும் அந்த வேலைக்கார பெண்களும் அவளுக்கு உதவி செய்து கொண்டே அவர்கள் பேச, ரிஷி வந்ததை கவனிக்காமல் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்து விட்டது. இப்பதான் தெரியுது ஐயா எதுக்கு அம்மா மேல இவ்ளோ பைத்தியமா இருக்காருன்னு. மேடம் செம்மையா இருக்காங்க, ரொம்ப அழகு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்காங்க. சாரி கட்டினா தங்க விக்கிரகம். மத்த ட்ரெஸ்லயும் சூப்பரா தான் இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து போனா செம ஜோடிதான். அவர்கள் பேசிக்கொண்டு அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இதை சஞ்சனா கவனிக்கவில்லை. எல்லாவற்றையும் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் செய்தவள் எதையோ யோசித்துக் கொண்டிருக்க, தொண்டையை செருமிக் கொண்டு ரிஷி அங்கே வர, மற்ற பெண்கள் இருவரும் என்று கேட்க, இல்ல, நீங்க ஒரு ½ hour கழிச்சு வாங்க, யாரையும் அது வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க இப்போதைக்கு என்று அவன் சொல்ல புரிந்து கொண்டவர்கள் சிறு சிரிப்புடன் அங்கிருந்து வெளியேறினார்கள். ஆனால் இதையும் சஞ்சனா கவனிக்கவில்லை. அந்த உடை வேறு உடலோடு ஒட்டி கொண்டு நின்றது. அதில் அவளின் முன்னழகு பின்னழகு என்று இரண்டுமே அவன் கண்களுக்கு தப்பவில்லை. ருசியுள்ள பதார்த்தத்தை கண்ணெதிரே வைத்தால் பார்வையாலேயே விழுங்கி விடுவான் போல அப்படி பார்த்து கொண்டு அங்கிருந்த டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் ரிஷி. ஆனால் அவள் தன்னை சமாதானப்படுத்தத்தான் இப்படி செய்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் ஈவினிங் நடந்ததை நினைக்க இன்னும் பதறியது. ஒரு செகண்ட் அவன் தாமதித்திருந்தாலும் நடக்க இருந்த விபரீதத்தை நினைத்தால் உடல் நடுங்கியது. அதனால் தன்னை பெரிதும் கட்டுப்படுத்திக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் அவளை சீண்ட வேண்டும் என்று, இன்னும் எந்த எல்லைக்கு அவள் செல்கிறாள் என்று பார்க்க கோபமாக இருப்பதைப் போல இருந்தான். அவன் வந்துவிட்டதை பார்த்து சஞ்சனா, வாங்க ரிஷி என்று வேகமாக திரும்ப, அவன் இருந்த நிலையை பார்த்து அவளுக்கு தான் மூச்சு முட்டியது. ஸ்லீவ்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் டிஷர்ட் ஒன்றை போட்டு பெர்முடாவில் வந்து நிற்க, ஆண் அழகனின் செதுக்கிய தேகம் அவள் கண்களில் தப்பவில்லை. சட்டென அங்கு அந்த வேலைக்கார பெண்கள் இருக்கிறார்களா என்றுதான் பார்த்தாள். நல்ல வேலை அவர்கள் இல்லாததை பார்த்து தனக்குள் பெருமூச்சு விட, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரிஷிக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓஹோ, என்ன வேற யாரும் சைட் அடிக்க கூடாது போல. ஓகே ஓகே, நடத்துங்க நடத்துங்க, என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். அதுவும் அவன் அலையலையான கேசம் அந்த காற்றில் அசைந்தாடி கொண்டிருக்க, அவன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியும் மீசையும், அதற்கு இடையே செதுக்கிய முகவாயும், அழுந்த ஆதிக்கம் நிறைந்த அவன் இதழ்கள் என்று ரசிக்க, ஐயோ சஞ்சு, உனக்கு என்ன ஆச்சு? ஏண்டி அவனை இப்படி பாக்குற? பட்டிக்காட்டா மிட்டாய் கடைய பாக்குற மாதிரியே அடிக்கடி அவனை இப்படி வெறிச்சு பாக்குறியே. ஐயோ, மானக்கெட்ட மனசு. அவன் முன்னாடி என் மானத்தை வாங்காத. அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்னென்னவோ செஞ்சா இவன் இப்படி வந்து என்ன பிளாங்க் ஆக்கிடுறானே. சஞ்சனா தனக்குள் புலம்பினாள். ரிஷி ஒரு பிளேட்டை எடுத்துக்கொண்டு தன் முன் வைத்தான். அவள் முன் சொடக்கிட, அப்போதுதான் தன்னிலை அடைந்தவள் புரியாமல் அவனை விழிவிரித்து பார்க்க, அப்பா என்ன கண்ணடி, மை கூட வைக்காம சும்மா பார்வையாலேயே ஆளை சாப்பிடுற. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ரிஷி என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். தன்னுள் பேயாட்டம் போட்டுக் கொண்டிருந்த அவன் ஆண்மையின் நரம்புகளை அடக்க பெரும் பாடுபட்டு அமர்ந்திருந்தவன் அவன்.
என்னாச்சுங்க? திக்கி திணறி கேட்டாள் அவள். என்னாச்சா? அது சரி, நீ என்ன அப்பப்ப ஏதாவது ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிடுறியா? இதெல்லாம் யாருக்கு சமைச்ச? உனக்காக மட்டும்தானா? இல்ல, நான் ரொம்ப நேரமா தட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் நீ பரிமாறுற மாதிரி தெரியலையே, அதான் கூப்பிட்டேன். ஐயோ சஞ்சு, போச்சா போச்சா, மானம் கப்பல் ஏறிச்சா? அவனை பார்த்து ஏண்டி இப்படி ஃப்ரீஸ் ஆகுற? சாரி ரிஷி, ஏதோ யோசனையில இருந்த. அவனுக்கு பரிமாறினாள். முதலில் 2 சப்பாத்தி வைக்க அவன் அங்கே நிறைய டிஷ்கள் இருப்பதை பார்த்தான். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இத்தனை சமைச்சிருக்காங்க? அவள்தான் சமைத்தாள் என்று தெரிந்து வேண்டுமென்றே கூறினான். அது ஒண்ணும் இல்ல, நான் தான் சமைக்க சொன்னேன். அவளும் மாற்றி கூறினாள். ஓஹோ என்று அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டு கொஞ்சம் சப்பாத்தியும் அந்த சிக்கன் குருமாவையும் தொட்டு வாயில் வைக்க அப்படியே மெல்வதை நிறுத்தினான். உண்மையாகவே சஞ்சனா இவ்வளவு நன்றாக சமைப்பாள் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவளை பார்த்து கொண்டே அவன் மென்று சுவைத்த விதம், அவன் பார்வை சஞ்சனாவின் இதழின் மேலிருந்தது. அதனால் ஏதோ மேலும் சுவையாக தெரிந்தது அந்த கள்வனுக்கு. பின்னர் அவள் செய்த பட்டர் மசாலாவையும் நானையும் எடுத்து டேஸ்ட் செய்தான். கடைசியாக கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அனைத்தையும் சாப்பிட சாப்பிட அவன் பார்வை அவள் அங்கங்கள் மீது ஆங்காங்கே பதிய, எதிரிலிருந்த மங்கைக்குத்தான் தன்னவனின் பார்வையே தன்னை குளிக்க வைத்துவிடும் போல அப்படி இருந்தது. அவளுக்கு அங்கே உட்காருவது மிகவும் சிரமமாகிவிட்டது. ஏதாவது பேசியிருந்தால் கூட அந்த சூழ்நிலை லகுவாக இருந்திருக்கும். இப்படி தன்னை பார்வையாலே பருகிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் அங்கிருந்து செல்லவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் ஐயையோ என்பதை போல் அமர்ந்திருந்தாள் அவள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து எழுந்தவன் அவள் இன்னும் சாப்பிடவில்லை என்பதை உணர்ந்து அவளுக்கு தனியாக ஒரு பிளேட்டை எடுக்க வர சட்டென்று கைப்பற்றி தடுத்தவள். நான் சாப்பிடுறேன், நீங்க போங்க. ஏன், நான் இருந்தா என்ன? அவளுக்கு அவன் சாப்பிட்ட தட்டில் சாப்பிட ஆசை. அது அது அவள் தயங்க, அவள் எதுவும் சொல்லாமல் அதை புரிந்தவன் போல் சட்டென்று அவன் தட்டிலேயே சில உணவுகளை வைத்து அவளின் வாய்க்கருகில் நீட்ட பேச்சற்றவளானாள் சஞ்சனா. அப்போது கூட பார்வையாலேயே அவளை பருகும் இந்த திருட்டு பூனை கோபத்தை விடவில்லை. ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிட்டாலே தவிர அவள் பேச நினைக்கவும் அவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை. சீக்கிரம், எனக்கு வேலை இருக்கு என்று ஏதோ சிறுபிள்ளையை மிரட்டி ஊட்டுவதைப் போல ஊட்டினான். வேணா, உற்று, அழுதுருவ என்ற நிலைக்கு வந்து விட்டாள் சஞ்சனா. சரி சரி, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். வேலைக்காரங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க, நீ மேலே போ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்து வச்சுட்டு வரேன், நீங்க போங்க என்று அவள் சொல்லிவிட்டு அவன் முகத்தை கூட பார்க்காமல் அங்கிருந்த டைனிங் டேபிளில் இருந்த உணவுகளை எல்லாம் கிச்சனிற்கு எடுத்து சென்றாள். ரிஷி அங்கிருந்த வாஷ்பேசினில் கை கழுவி விட்டு எதுவும் சொல்லவில்லை. போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. திமிரு திமிரு, உடம்பெல்லாம் திமிரு, சரியான ரிங் மாஸ்டர், டெரர் மான்ஸ்டர். சஞ்சனா, உனக்கு எங்க போச்சு அறிவு? ஏன் அவன் முன்னாடி மட்டும் இப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மண்டைய ஆட்டிட்டு இருக்க. சரியான பீஸ்ட், பார்வையாலே அப்படியே ஆட்டி படைக்கிறான். அது என்ன கண்ணுப்பா, கண்ணா அது? என்ன ஸ்பார்க்கு? ஏ சஞ்சு, என்ன அவனை பாராட்டுறியா? இல்ல இல்ல, அது அந்த கண்ணுல அப்படியே குத்தணும். அவள் ஆக்ஷனோடு தனக்குத்தானே பேசிக்கொண்டே எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள் திட்டிக்கொண்டே திரும்ப ரிஷி கை கட்டியபடி ஒற்றை புருவத்தை உயர்த்தியபடி அந்த கிச்சன் கதவில் சாய்ந்து நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். சஞ்சனாவோ தன் 2 விரல்களையும் குத்துவதைப் போல் ஆக்ஷனில் இருக்க மாட்டிக்கொண்ட திருடன் போல் திருவென்று விழித்துக் கொண்டு நின்றாள். சஞ்சனா ரிஷியை திட்டிக்கொண்டே அந்த கண்ணை குத்தணும் என்று சொல்லிக்கொண்டே திரும்ப ரிஷி அந்த கிச்சன் கதவில் சாய்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான். திருவென்று அவள் மாட்டிக்கொண்ட குழந்தையைப் போல விழித்து கொண்டு நிற்க ரிஷிக்கு இருந்த கோபமெல்லாம் காணாமல் போய்விட்டது. தன் சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி கேட்டான். என்ன, முடிஞ்சுதா? என்னது ரிஷி? அவள் திணறினாள். தாங்கள் செய்து கொண்டிருக்கும் முக்கியமான வேலை, அவன் நாடக பாணியில் நக்கலாக கூறினான். சஞ்சனா அவன் எதை மீன் பண்ணி சொல்கிறான் என்று புரிந்து முடிந்தது போல் தலையசைத்து குனிந்து கொண்டாள். அவனிடம் பதிலின்றி போகவும் நிமிர்ந்து பார்க்க பயந்து விட்டாள் சஞ்சனா. காரணம், அவள் உடலோடு உரசியபடி நெருங்கி நின்றிருந்தான் ரிஷி. அவள் அதிர்ச்சியாக கண்களை விரித்து பார்ப்பதற்குள் சட்டென்று அவளை தன் கைகளில் ஏந்தினான். ஐயோ ரிஷி, கீழே இறக்கி விடுங்க, யாராவது வரப்போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? வேலைக்காரங்க வருவாங்க. இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்க? எப்படியும் வருவாங்க.
அதெல்லாம் நம்ம மேல போனதும் வருவாங்க என்று அவன் சொல்லிக்கொண்டு அவளை தூக்கி கொண்டு படியேறினான். ஏய், ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா நீ? எவ்வளவு தக்கையா இருக்க, அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க. அவள் போட்டிருந்த நைட்டி வேறு அவன் அவளை உணர ஏதுவாக இருந்தது. அவளின் பின்னழகை அழுத்த கூச்சத்தில் நெளிந்தாள். ஐயோ ரிஷி விடுங்க, ஒரு மாதிரி இருக்கு. அவன் கையிலிருந்து அவள் இறங்க பார்க்க அவன் மேலும் தன் ஒரு கையால் அவளின் மென்மையை அழுத்த வெட்கத்தில் முகம் சிவந்தவள் சட்டென அவன் மார்பிலேயே முகத்தை புதைத்துக் கொண்டாள். மேடம், அப்படி வாங்க வழிக்கு என்று அவன் சொல்ல அவளோ நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவன் கண்களில் தெரிந்த காதலை கண்டவள் மீண்டும் அவன் மார்பிலேயே முகத்தை புதைத்துக் கொண்டாள். அதற்குள் இருவரும் தங்கள் அறைக்கு வர தன் காலால் அறை கதவை திறந்து தன் காலால் அதை ஓங்கி அடித்தான். அது மூடிக்கொள்ள அப்படியே அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் கிடத்தினான். அவளை கிடத்தி நிமிர்ந்தவன் கதவை தாழிட்டு வந்தான். அவன் பார்வை அவள் தலைமுதல் ஆராய்ந்தது. அவளின் பட்டு கூந்தல், பிறை நெற்றி, மீன் கண்கள், கூர் நாசி, செப்பு இதழ், சங்கு கழுத்து என்று அதன் கீழே என்று அவன் பார்வை சென்சார் இல்லாமல் அத்துமீறி கொண்டிருந்தது. அவன் பார்வையில் முகம் சிவந்தவள், ஐயோ ரிஷி ப்ளீஸ். ரிஷி சிரித்துக் கொண்டே, மேடம்க்கு என்ன என்கிட்ட வெக்கம்? சட்டென அவள் மீது அப்படியே பாய்ந்து அவள் மீது படர்ந்தான். இருவர் உடல்களும் உரசிக் கொண்டிருந்தன. என்ன சார், கோபம் போயிடுச்சா? அவள் தயங்கிக் கொண்டே கேட்டாள். ஏன் கோவப்படணுங்கிறியா என்றான் சிறு கோபத்துடன். ஐயோயோ, போதும் போதும், பட்ட கோவமே போதும். எவ்வளவு தைரியம்டி, அப்படியே போய் குதிக்க போற? ஏன் மேடம் ஒரு சொல்லு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எப்படி இருந்தது தெரியுமா? அவன் கைகள் அவளின் இடையே கன்றி போகும் அளவிற்கு இறுக்கி பிடிக்க அவன் இதழ்கள் அவளின் இதழை ஆழமாக கடித்தது. ப்ளீஸ் ரிஷி, வலிக்குது. வலிக்கட்டும், என் வலிக்கு இது ரொம்ப கம்மிதான், அட்ஜஸ்ட் பண்ண. அவள் இதழின் இரத்த சுவையை உணர்ந்த பின்னே விலகினான். தன் இதழை தடவிக்கொண்டாள். மொரடா இன்னும் அவள் மேல் படர்ந்து கொண்டிருந்தான். நல்லாவே பேசுறீங்க மேடம். அதை விட கோவப்பட்ட பிறகு சமாதானப்படுத்துறதுக்குன்னு இந்த நைட்டி போட்டியா? ஏன் இந்த நைட்டுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. ஓஹோ, மேடம் என்ன நைட்டி போட்டிருக்கீங்கன்னு கூட தெரியலையோ? அவனின் இரு பட்டு கைகளிலும் தன் விரல்களால் மெதுவாக ஊர்வலம் நடத்த அப்போதுதான் புரிந்தது அவளுக்கு. சஞ்சனாவிற்கு உடல் எல்லாம் கூசி சிலிர்த்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரிய வேணாம். அவளை அப்படியே மீண்டும் கைகளில் ஏந்தி அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி அருகே நிறுத்தினான். சஞ்சனாவிற்கு அப்படியே முகம் சிவந்து போனது. ஐயோ, நான் இதை கவனிக்கவே இல்லையே. இந்த ட்ரெஸ் நான் வாங்கலையே. உன்னை இப்படி பாக்கிறதுக்கு நான் தான் வாங்கி வச்சேன். அவன் அவளின் இடையோடு பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முத்தம் வைத்தான். பூங்க ரிஷி. என்னடி? அவன் முத்தங்களை தொடர்ந்து கொண்டே கேட்டான். கடவுளே, கிச்சன்ல சர்வன்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நான் இப்படியா நின்னுட்டு இருந்த? நீ ரொம்ப ரொம்ப மோசம் ரிஷி. சினுங்களாக தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். ஏய், இது என்ன வம்பா இருக்கு? நானா உன்னை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே போக சொன்ன? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரி, சும்மா செக்ஸியா இருக்க. என் பொண்டாட்டிய நான் மட்டும்தான் இப்படி பாக்கணும்னு அவங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்களா? கோவமா வந்துச்சு, அதான் வெளியே அனுப்பிட்டேன் என்று அவன் பேசியபடி அவன் தன் முகத்தை அடுத்த மற்றொரு பக்கம் கழுத்து வளைவில் தொடர்ந்தான். சார் எல்லாம் ப்ரீ பிளான்டா தான் வந்திருக்கீங்கல்ல? அது இருக்கட்டும், மேடம் அதிக சொன்ன டபுள் ட்ரீட் ஞாபகம் இருக்கா? அவன் ஞாபகப்படுத்துவதைப் போல் அவள் முகத்தை பார்த்து கேட்டான். அவளுக்கு ஞாபகம் வந்து முகம் சிவந்தது. இருந்தாலும் வெளியே காட்டாமல், என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. வாங்க வீட்டுக்கு போகலாம்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா, என்னென்னவோ பண்ண சொன்னீங்க. ஐயோ ரிஷி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவள் விலக பார்க்க அவன் விடவில்லை. சொல்றது என்ன, செய்யவே போறேன். மேடம் இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மீண்டும் அவளை படுக்கையில் கிடத்தி அவள் மேல் படர்ந்தான். ஆமா, எனக்கு வேற ஏதோ பேர் வச்சிருக்கீங்களே, என்ன பேரு? அப்போ இவ்வளோ நாளா இதெல்லாம் சொல்லி என்ன நீ திட்டிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? அவள் கழுத்தில் கடித்தான். அது வந்து அவன் கடிக்கவும் அவள் லேசாக முனகளுடன் கத்தினாள். அவன் ஒவ்வொரு பெயரையும் கேட்டு சொல்ல சொல்ல ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு இடத்தில் கடித்து முத்தமிட இருவருக்கும் அதன் பிறகு அந்த அறை முழுவதும் அவர்களின் காதல் சத்தங்களே எதிரொலித்ததே தவிர வேறு சத்தமில்லை. அவர்களுக்குள் 1000 பிரச்சனையே இருந்தாலும் இந்த காதலும் கூடலுமாக அவர்கள் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் இதே மகிழ்ச்சி நாளை தொடருமா என்பதுதான் கேள்விக்குறி. அப்படியே தொடர்ந்தால் அது வாழ்க்கையில் சலிப்பு தட்டு விடுமே. இவர்கள் இருவரும் காதலில் மூழ்கி முத்தெடுக்க துவங்க அங்கே 2 ஜோடி கண்கள் மற்றவரை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தது. மகதி தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். ஏதோ தோன்ற இதற்கு மேல் தாங்காது,
பேசிவிட வேண்டும் என்று மனதில் நினைத்தவளாய் போனையும் கையில் எடுத்து விட்டாள். பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, இன்னும் தன் மனமே தனக்கு முழுதாக தெரியவில்லையே. இதில் எங்கே அவனிடம் பேசுவது? அப்படியும் பேசினால் தன்னால் இயல்பாக அவனுடன் பழக முடியுமா? அவளுக்குள் 1000 கேள்விகள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வேறு யார் முன்பும் தன்னால் மணமகளாக நிற்கவே முடியாது, அவனை தவிர. இவள் போனை கையில் எடுத்து தெரியாமல் அவன் என்னையும் தட்டிவிட கால் சென்று விட்டது. அப்பொழுதுதான் தன் கைகளில் ஹலோ என்று சத்தம் கேட்கவும் சட்டென பதறிப்போய் காலை கட் செய்து விட்டாள். அவன் காந்த குரல் அவளின் உயிரின் ஆழம் வரை தீண்டியது. மகதி மாறனுடன் பேசலாமா வேண்டாமா என்று யோசனையுடன் இருக்க தவறுதலாக அவளின் கைப்பட்டு அவனுக்கு காலும் சென்று விட்டது. அவன் ஹலோ எனவும் சட்டென்று சுதாரித்து அவன் குரல் கேட்ட பதற்றத்தில் பட்டென காலை கட் செய்து விட்டாள். போனை யோசனையுடன் பார்த்தான். என்ன என்ன ஒரு அதிசயம், மேடமே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணியிருப்பாங்களா இல்லை கால் பண்ண நினச்சிருப்பாங்களா? என்ன விஷயம்? காரணம் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாளே. ஐயோ, கால் போயிடுச்சே. கடவுளே, என்ன நினைச்சிருப்பானோ? நான் தானே கண்டுபிடிச்சிருப்பானா? என் நேம சேவ் பண்ணி வச்சிருப்பானா? அவளுக்கு படபடப்பாக இருந்தது. தன் பெட்டில் போய் பொத்தென்று விழுந்தவள் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளுக்கு இன்னும் அந்த படபடப்பு குறையவே இல்லை. தன் மனதிற்குள் பூத்த காதலை அவள் உணர பெரிதும் பாடுபட வேண்டியிருந்தது. நான் தான் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பா திரும்ப பண்ணியிருப்பானே. பண்றானான்னு பார்க்கலாமா? நாமளே பண்ணலாமா? ஒருவேளை நாம பண்ணணும்னு வெயிட் பண்ணுவாளோ? பண்ணி பார்ப்போம். இருவரும் ஒரே நேரத்தில் கால் செய்ய பிசி பிசி என்று வந்தது. ஓகே, நம்ம இப்போ பண்ண வேணாம் என்று மகதி நினைக்க உடனே அவனிடமிருந்து கால் வந்தது. எடுக்கலாமா என்று ஒரே தயக்கம், குழப்பம். இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று மனதின் அடியில் ஒரு குரல். ஹலோ, மாறன் ஸ்பீக்கிங். அவன் கம்பீர குரல் ஒலிக்க அந்த குரல் அவளின் காது வடலை உரசுவது போல் தோன்றியது. பேச்சின்றி நின்றாள் மகதி. அவன் மேலிருந்த கோபம், வெறுப்பு எப்போது காதலாக மாறியது என்று அவளுக்கே தெரியவில்லை. இன்னும் தன் மனதை அவனிடம் வெளிப்படுத்தவும் இல்லை. இப்போது அவன் குரல் இவ்வளவு நெருக்கமாக கேட்க பதில் பேச முடியாமல் இமை மூடி அந்த குரலில் ஆழ்ந்து விட்டாள். அதற்குள் மாறன், ஹலோ ஹலோ, எனிபடி இஸ் தேர்? அதில் நிலைக்கு வந்தவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. அவன் பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஒருவேளை உண்மையாவே இது அவன் நம்பர் தானா? வேற ஏதாவது நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கனா? மீண்டும் போனை பார்க்க அவள் பெயரை ஸ்வீட் ராட்சசி என்றுதான் சேவ் செய்து வைத்திருந்தான். நான் பேசவே மாட்டாளே. ராட்சசி ராட்சசி. ஒருவேளை ஏதாவது மாத்தி போட்டிருப்பாளா? அப்போ என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். தன் மனதில் நினைத்து கொண்டிருந்தவன் வேண்டுமென்றே யாரோ வேலை இல்லாதவங்க பண்றாங்க போல இருக்கு என்று காலை கட் செய்ய போனான். ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? என்ன உங்களுக்கு காது கேட்காதா? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், காதுல விழல? மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க தானே கால் பண்ணீங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஓ மை காட். ஏமா, உனக்கு காதும் கேட்காது, ஞாபகம் மாறுதி வேறையா? நான் தான் என்ன மாறன் ஸ்பீக்கிங்னு சொன்னல, அது கூட உனக்கு கேட்கலையா? என்ன டே ட்ரீம் மாதிரி நைட் ட்ரீம் ஏதாவது ஃபோன் ஆன் பண்ணிட்டு ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ஷட் அப். நான் ஒரு முறை தானே பண்ணேன், திரும்ப திரும்ப நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ காட், நான் ஏதோ முக்கியமான கால்னு நினைச்சு பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு வெட்டி ஆபீசர்னு எனக்கு தெரியாது. என்னையும் உங்களை மாதிரி ஒரு வெட்டி ஆபீசர்னு நினைச்சிட்டீங்க போல. ஓகே, உங்களுடைய ப்ரிஷியஸ் டைமை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் சோ சாரி. அவன் காலை கட் செய்ய போனான். மகதி மிகவும் கடுப்பாகிவிட்டாள். யூ 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 பிளடி இடியட். அவள் காலை கட் செய்தாள். ஜஸ்ட் ஷட் அப் என்று அவன் கட் செய்து விட்டான். அவன் காலை கட் செய்ததும் மகதிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வர அவனோ அங்கே விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தான். இந்நேரம் அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பா? அவளே அவன் நல்லா திட்டிட்டு இருப்பாளோ, இல்ல அழுதுட்டு இருப்பாளா? அச்சச்சோ, என்னோட ஸ்வீட் ராட்சசிய அழ வச்சிட்டனா? திரும்பவும் கால் பண்ணி பேசுவோமா? ஆனா இப்ப எடுக்க மாட்டாளே. நான் வேணும்னே டீஸ் பண்ணனு நினைச்சு சட்டை கூட பண்ண மாட்டா. மகதியோ தன் தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் ஏதோ பெரிதாக அவனிடம் காதல் மொழி பேசலாம் என்று கால் செய்ய அவன் கடுப்பாக்கி வைத்ததில் ரொம்பவே டென்ஷன் ஆகிவிட்டாள். என்னை டீஸ் பண்றீங்களா? பாருங்க, எனக்கு நீங்க வேணாம், போங்க என்று அழுது கொண்டே கூறினாள். சஞ்சனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அப்போது ரிஷியின் செல்போன் அடித்தது. அவளின் தூக்கம் கலையாதவாறு மெதுவாக அவளை தன்னிடமிருந்து விலக்கியவன் போனை எடுத்து பார்க்க அவன் விசாரிக்க சொன்ன விஷயம் குறித்துதான் அழைப்பு வந்தது. சொல்லுங்க, விசாரிச்சிங்களா? யார் அதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சாச்சு சார். அவன் போட்டோவை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்க பாருங்க.
மற்ற டீட்டெயில்ஸ் அதை இன்னும் கேதர் பண்ணல சார். இதை வேணும்னே யாரும் கலெக்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இட்ஸ் வெரி எமர்ஜென்சி. காலை கட் செய்தவன் அவன் அனுப்பிய போட்டோவை பார்த்ததும் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து ரத்தம் கொதித்தது போல் இருந்தது. எரிச்சலாக வந்தது அவனுக்கு. எத்தனை முறை சொன்னாலும் அறிவே வராதா? ஏன் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைப்பா? உன்னை நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நீ ஒரு துருப்பு சீட்டு. நீ இருந்ததால தான் சஞ்சனா எனக்கு கிடைச்சா. யூ டேம் இட். அவன் எரிச்சலாக கத்தினான். அந்த எரிச்சலில் அவன் உடலில் இருந்த கோபத்தினால் சூடு அதிகமாக அவனை அணைத்திருந்த சஞ்சனா கண் விழித்தாள். என்னாச்சுங்க? கண்களை மூடியபடி தூக்கத்தில் முனக அவன் மேலும் ஒன்றி அணைத்துக் கொள்ள தன்னை மிகவும் கட்டுப்படுத்தியவன், நாளைக்கு உனக்கு முடிவு கட்டுறா என்று தன் மனைவியின் முகம் பார்த்தான். இவ எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம். ஆனா இவளை சுத்தி எத்தனை குழப்பங்கள். விடமாட்டேன். இவளை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க விடமாட்டேன். இவளும் பிரிய நினைச்சாலும் விடமாட்டேன். இவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறவங்களை அழிச்சிருவேன் என்று ரிஷி உருமினான். அவன் மேலும் எரிச்சலாக இருப்பதை சஞ்சனா தூக்கத்திலேயே உணர்ந்தாலோ என்னவோ. என்னாச்சு ரிஷி? நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அவன் கண்களில் ஏதோ கோபம் இருப்பதை உணர்ந்து, தூங்கும் பொழுது என்ன கோபம், டென்ஷன் என்று அவளின் இரு புருவங்களையும் அங்கிருந்த சுருக்கத்தை நீவிவிட்டு அவன் நெற்றியில் இதழ் பதித்து அவனின் இதழோடு இணைத்துக் கொண்டாள். அவன் இருந்த கோபத்தை எல்லாம் மென்மையிலிருந்து வன்மையாக அவளுக்குள் தன்னை தேடி தொலைக்க ஆரம்பித்தான். அதில் இவள் என்னவள் என்ற உரிமை அதிகமாக இருந்தது. அவன் மனநிலை உணர்ந்ததாலோ அவளும் அவனுக்கு தன் வழி மறந்து இசைந்து கொடுத்தாள். அடுத்த நாள் காலை ரிஷி பேலஸ் வெகு அழகாக டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. இன்று நிச்சயத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லியிருக்க அமைதியாக அமர்ந்திருந்தாள் மகதி. ஸ்ரீராம் குடும்பம் என்பது வர்மன் குடும்பம், மாறன் குடும்பம் போல அதுவும் மிகப்பெரிய குடும்பம்தான். ஆனால் அது ரிஷியின் குடும்பத்திற்கு அடுத்த நிலையில்தான் இருந்தது. ராம் குரூப்பின் 3வது தலைமுறை வாரிசு ஸ்ரீராமிற்குத்தான் இப்போது மகதியை கேட்டு இன்று நிச்சயம் நடத்த வந்திருக்கிறார்கள். தொழில்துறையில் இப்படி பங்குதாரர்களின் நிலைகளிலேயே மனமுடித்துக் கொடுத்தால் சொத்துக்கள் கைகளில் இருக்கும், சொத்தோடு சொத்தும் பங்கோடு பங்கும் சேரும் என்ற எண்ணத்தில்தான். அவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ திருமணம் செய்து கொள்வார்கள். கிட்டத்தட்ட பழங்காலத்து ராஜாக்கள் மணிமுடிக்காக வேற்று நாட்டு பெண்ணை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ என்று பாராமல் அரசர்களின் மகளை மணந்து கொள்வது போல. சொத்துக்காக நடக்கும் திருமணத்தில் மகத்திக்கு விருப்பமே இல்லை என்றாலும் அதற்கு அப்பாற்பட்டு மாறனை தவிர யாரையும் அவளால் மனதில் நினைக்க முடியவில்லை. ஆனால் அதை அவள் இன்னும் ஐயம் தெரிபட உணரத்தான் இல்லை. சாருவிற்கு ஓரளவிற்கு மகதி மாறனை பற்றி தெரியும். இருந்தாலும் மகதி எதையும் இப்போது வரை வாய் திறந்து சொல்லவில்லை என்பதால் அவளும் சும்மா இருப்பவளை சீண்ட வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். காரணம், மகதி பெரும்பாலும் பெற்றோர்கள் எடுக்கும் முடிவிற்கே கட்டுப்பட்டவள். ஒருவேளை அவளே இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகியிருந்தால் தான் எதற்கு புதிதாக அவளை குழப்ப வேண்டும் என்று அமைதியாக இருந்தாள். இப்போது மாப்பிள்ளை வீட்டார் வரும் சத்தம் கேட்க, மகதி ரெடி ஆயிட்டியா என்று கேட்க வந்தவள் அவள் இன்னும் தயாராகாமல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக நின்று விட்டாள்.